யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் இந்த வேத பகுதி நன்கு பழக்கப்பட்ட அறிந்த ஒரு வேத பகுதி. சிறு வயதிலிருந்தே நாம் இந்த சம்பவத்தை, ஆண்டவர் செய்த ஒரு பெரிய அற்புதத்தை நாம் கேள்விப்பட்டவர்களாக, அறிந்தவர்களாக, படித்தவர்களாக, பிரசங்கத்திலே அநேக சத்தியங்களை கேட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம். நேற்றைய தினத்தில் இதை குறித்து யோசித்துக் கொண்டது போது கர்த்தர் இந்த வார்த்தைகளை எனக்கு கொடுத்தார். இந்த 6வது அதிகாரத்தில் இயேசு செய்த ஒரு அற்புதத்தை குறித்து யோவான் எழுதுகிறார். யோவான் தன்னுடைய சுவிசேஷத்திலே அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக நடைபெற்ற 7 அற்புதங்களை யோவான் இந்த சுவிசேஷ புத்தகத்தில் எழுதுகிறார். மற்ற சுவிசேஷங்கள் அநேக அற்புதங்களை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் யோவான் தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 அற்புதங்களை மாத்திரம் என்ன செய்கிறார்? எழுதுகிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 அற்புதங்கள். அது மாத்திரம் இல்ல, இந்த யோவான் மற்றவர்கள் சொன்ன எந்த அற்புதத்தையும் சொல்லல. ஒரே ஒரு அற்புதத்தை தவிர, அது இந்த அற்புதம் தான். இயேசு 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் எடுத்து அதை ஆசீர்வதித்து 5000 புருஷர்கள் சாப்பிடத்தக்கதாக ஒரு பெரிய அற்புதத்தை செய்த இந்த அற்புதத்தை தவிர மற்ற சுவிசேஷர்கள் சொன்ன வேறு எந்த அற்புதத்தையும் என்ன செய்யல அவர் தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்துல எழுதல. அப்போ இந்த அற்புதம் 4 சுவிசேஷங்களிலும் காணப்படுகிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்களிலும் காணப்படுகிறது. அப்படின்னா இதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து நான் சொல்கிறேன். இந்த யோவான் எல்லா சுவிசேஷங்களும் புஸ்தகங்களை எழுதின பிறகு கடைசியாக கிபி 90வது ஆண்டிலே இந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதினார் என்று சொல்கிறார்கள். அப்போ 3 புத்தகங்களையும் அவர் வாசிக்கிறார். மத்தேயு, மார்க்கு, லூக்காவை அவர் வாசித்த பிறகு அவர்கள் விட்ட சம்பவங்களை, அவர்கள் குறிப்பிடாத எழுதாத சம்பவங்களை மாத்திரம் தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தில் எழுதி வரும்போது இந்த யோவானுக்கு இந்த அற்புதம் நிச்சயமாக என்னுடைய புத்தகத்திலும் காணப்பட வேண்டும் என்பதற்காக இந்த அற்புதத்தை அவர் எழுதுகிறார். ஒரு சொல்லுவோமா? ஆமா, கானாவூர்ல 2வது அதிகாரத்துல யோவான் 2ல கானாவூர்ல நடந்த அற்புதம் எந்த சுவிசேஷ புத்தகத்துல என்ன செய்யாது? இருக்காது. 5வது அதிகாரத்துல 38 வருஷமா வியாதியா இருந்த பெதஸ்தா குளத்துல இருந்த அந்த அற்புதமும் எந்த சுவிசேஷ புத்தகத்திலையும் இருக்காது. ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த 5000 பேருக்கு உணவளித்த இந்த அற்புதத்தை இந்த யோவான் இந்த சுவிசேஷ புஸ்தகத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறதா இருக்கிறது. இந்த அதிகாரத்துக்கு அல்லது இந்த வேத பகுதிக்கு ஒரு தலைப்பை கொடுக்கலாம் என்று தேடிக்கொண்டிருந்தேன். அற்புதமான விருந்து அல்லது a miraculous banquet. ஒரு அற்புதமான ஒரு விருந்தை ஆண்டவர் திரளான ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். 5000 புருஷர்கள் என்று மாத்திரம் சொல்ல முடியாது. என்றால் புருஷர்களே 5000 பேர் இருந்தா பெண்கள் நிச்சயமா 10,000 பேர் என்ன செஞ்சிருப்பாங்க? இருந்திருப்பாங்க. பிள்ளைகள் இருந்திருப்பாங்க. ஏறக்குறைய 15,000 பேரிலிருந்து 20,000 பேருக்கு ஒரு அற்புதமான ஒரு விருந்தை ஆண்டவர் அளித்திருக்கிறார். உள்ளே சொல்லுவோமா? இப்ப நாம அந்த விருந்துக்குள்ள போறோம். இப்ப நம்ம எல்லாரும் எங்க போறோம்? விருந்தை சாப்பிட நாம் போகிறோம். சரி, இருக்கட்டும். இந்த புத்தகத்துல அநேக காரியங்களை நம்ம சொல்லலாம். ஏன் இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்தார்? நம்ம ஒரு வேத பகுதியை, ஒரு அற்புதத்தை, ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கும் போது அதுல உள்ள கருத்தை நாம் புரிந்து கொள்ளும். எதற்காக இயேசு இந்த அற்புதங்களை செய்தார்? வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். கேட்கிறேன், வாசிக்க. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். பிலிப்பு கிட்ட சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். என்னை கண்டவன் யாரை கண்டானா? பிதாவை காண்கிறான். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் சொல்றார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டால் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். அப்ப ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்கிறார் என்றால், நான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக இப்படிப்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். ஆகவே இது ஒரு பெரிய அற்புதம். நான் இதை அற்புதத்தை குறித்து யோசித்து பார்த்தேன். மற்ற அற்புதங்கள் எல்லாம் இவ்வளவு பேர் அந்த அற்புதத்தினால் பயன் பெறவில்லை. ஒரு கல்யாணத்துல ஒரு அற்புதத்தை செஞ்சது உண்மைதான். அந்த குடும்பத்தினரும் அந்த விருந்துக்கு வந்தவர்களும் அந்த திராட்சை ரசத்தை என்ன செஞ்சிருப்பாங்க? குடித்திருப்பாங்க. 38 வருஷமா வியாதியா இருந்த ஒரு மனிதனை குணமாக்கினார். அந்த அற்புதத்துல அந்த மனிதன் மாத்திரம் தான் என்ன செய்தான்? பயன் பெற்றான்.
இப்படி சொல்ல போனால் 10 குஷ்டரோகிகள் வந்து ஐயரே எங்களை குணமாக்கும் என்று கேட்டார்கள். அவளை சுகமாக்கினார். 10 பேருக்கு மாத்திரம்தான் அந்த அற்புதம். ஆனால் இந்த அற்புதம் ஒரு பெரிய அற்புதமாக காணப்படுகிறது. ஏறக்குறைய 20,000 பேர் இந்த அற்புதத்தினால் பயன் பெற்றிருக்கிறார்கள். அல்லேலூயா. சாதாரண காரியமா? அப்போ ஒரு பெரிய அற்புதமாக இந்த காரியம் காணப்படுகிறது. சரி, இந்த சம்பவத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். 6வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, இவைகளுக்கு பின்பு. இவைகளுக்கு பின்புனா இந்த 5ஆம் அதிகாரத்துல அந்த பெதஸ்தா குளத்துல இருந்த அந்த மனிதன் சுகமாக்கின அந்த சம்பவத்திற்கு பின்பு என்று எடுத்துக்கொள்ளக் கூடாது. அந்த சம்பவத்திற்கு பின்பு, இவைகளுக்கு பின்புனா இந்த 5வது அதிகாரத்துக்கும் 6வது அதிகாரத்துக்கும் இடைப்பட்ட கால அளவை எப்படி கணக்கிடணும்னு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அளவை நீங்கள் கணக்கிட்டீர்கள் என்றால் குறைந்தது 6 மாதத்திலிருந்து 1 வருடம் இருக்கும் இடைவெளி. எவ்வளவு மாதம்? 6 மாதத்திலிருந்து 1 வருடம். எதை எப்படி சொல்லுகிறேன் என்றால், இந்த 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது யூதருடைய பண்டிகை ஆகிய பஸ்கா சமீபமாயிருந்தது. சரி, 5வது அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 வசனம், இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று. அப்போ பண்டிகை வந்திருக்கிறது. அப்ப பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடி பண்டிகை வந்தது என்றால் குறைஞ்சபட்சம் சொல்றேன் 7ஆம் மாதம் 1 தேதி எக்கால பண்டிகையா இருக்கும். அல்லது அடுத்தது 15ஆம் தேதி 14ஆம் தேதி நினைக்கிறேன் பாவ நிவர்த்தி நாள் இருக்கும். அதுக்கப்புறம் கூடார பண்டிகை 7வது மாதத்துல பண்டிகை முடிஞ்சிருக்கும். அப்ப அதுக்கப்புறம் எந்த பண்டிகைகளும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லை. ஒருவேளை இந்த 5ஆம் அதிகாரத்தின் பண்டிகை பஸ்கா பண்டிகை அல்லது முதற் பலன்களின் பண்டிகை அல்லது பெந்தேகோஸ்தே பண்டிகையா இருந்தால் குறைந்தது 10 மாதம் அல்லது 11 மாதங்கள் நிச்சயமா என்ன செஞ்சிருக்கோம்? நடந்திருக்கும். ஆகவே 5ஆம் அதிகாரத்தின் சம்பவத்திற்கும் 6ஆம் அதிகாரத்தின் சம்பவத்திற்கும் பெருத்த இடைவெளி இருக்கிறது. இவைகளுக்கு பின்பு இப்படி நம்ம படிப்போம் என்றால் நிச்சயமா வேதத்தை நன்றாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அப்போ கலிலேயா கடலுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. என்ன பெயர்? திபேரியா கடல். ஏன் திபேரியா? திபேரியா என்ற வார்த்தையை நீங்கள் யாராவது உங்களுடைய ஞாபகத்துக்கு வருகிறதா? லூக்கா சுவிசேஷம் 3வது அதிகாரத்தை எடுத்து பாருங்க. 1வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 3:1. திபேரியா ராஜ்யம் பண்ணின 15ஆம் வருஷம். எப்படி பாருங்க, திபேரியா ராயன் எங்க ஆளுகை செஞ்சிட்டு இருக்கிறார்? அந்த நாட்கள்ல ரோம் பட்டணத்திலிருந்து உலகம் முழுவதையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இந்த திபேரியா ராயனுடைய பெயர்ல இந்த கலிலேயா கடலை என்ன செஞ்சிட்டாங்க? பேரை மாத்தி வச்சுட்டாங்களாம். ஏன்னா அன்றைக்கு இருந்த ராஜாவாகிய ஏரோது அந்திப்பா இந்த கலிலேயா கடலின் ஒரு மேற்கு கரையில ஒரு பட்டணத்தை, ஒரு நகரத்தை அவன் உருவாக்குகிறான். நகரத்தை உருவாக்கி அவனை இந்த ராஜாவா வச்சிருக்காங்களே இந்த பகுதிக்கு. ஆகவே திபேரியன் என்ற அந்த ராஜாவுடைய பெயரை அந்த பட்டணத்துக்கு வச்சுட்டானா. வைத்து அந்த கடலுக்கு என்ன மாத்திட்டான்? திபேரியா கடல் என்று பேரை வச்சான். பாத்தீங்களா சில நகரங்கள் எப்படி உருவாகிறது என்று. ஆமா, அப்போ இந்த இடத்துல இந்த திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார் என்று நான் படிக்கிறோம். அப்ப இந்த கடல் இது கடல் இல்ல, இது ஒரு ஏரி தான் சொல்றாங்க. பெரிய ஒரு நிலப்பரப்பு. இந்த கடலை குறித்து நான், இந்த ஏரியை குறித்து நான் பின்பாக நான் சொல்லுகிறேன். இருக்கட்டும். அங்கே போகிறார், அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடினார். அப்போ இந்த 5ஆம் அதிகாரத்துக்கும் 6ஆம் அதிகாரத்துக்கு இடைப்பட்ட காலங்கள் ஏறக்குறைய 1 வருடம் என்று சொல்லுகிறார்கள். 10 மாதத்திலிருந்து 1 வருடம் இருக்கலாம். அப்போ அந்த 1 வருட காலமாக அநேக அற்புதங்களை இயேசு செய்து கொண்டே இருக்கிறார். ஆமா, இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்கள்ல அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குகிறவராக இருந்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும். பிரைஸ் எல்லாம் நீங்க விசுவாசிங்க. எதற்காக இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம் என்றால், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறியும் போது நாம் அவரிடத்துல விசுவாசம் வைக்க முடியும். அந்த விசுவாசத்தினாலே கர்த்தர் அற்புதங்களை செய்கிற. விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்களாம், அக்கினியின் உக்கிரகத்தை அவிழ்த்தார்கள், அடுத்தது சிங்கங்களின் வாய்களை கட்டினார்கள், யுத்தத்திலே வெற்றி பெற்றார்கள் என்றெல்லாம் நாம் படிக்கிறோம். ஆகவே விசுவாசம் வளர வளர நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கும். அப்போ அவர் வியாதிக்கார இடத்துல திரளான அற்புதங்களை என்ன செய்தார்? செய்திருந்ததுபடினாலே திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள்.
எத்தனை ஜனங்கள் வந்தாங்களாம்? திரளான. அப்ப பாருங்க, ஏன் திரளான என்ற வார்த்தை சொல்லுகிறார்கள் என்றால் அத என்ன முடியாது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார் வானத்தின் நட்சத்திரங்கள் என்று சொல்கிறார், கடற்கரை மணல். ஏனென்றால் அது 5000 சொல்லிடலாம். ஆனா திரளான ஜனங்கள் அவரிடத்தில் என்ன செய்தார்கள்? அவருக்கு பின் சென்றார்கள். அப்படி பின் செல்லும் போது இயேசு என்ன செய்கிறார்? இயேசு வாசிக்கலாம், மலையின் மேல் என்ன செய்தார்? ஏறினார். மலையின் மேல். இயேசு எப்போதும் அதை படிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாம எப்போதும் இந்த கோயம்புத்தூர் சிட்டிலேயே என்ன செய்யறோம்? இருக்கிறோம். ஆனால் இயேசு அப்படி இருக்க மாட்டார். அடிக்கடி எங்க போயிடாரு? நீலகிரி அல்லது வால்பாறை, வேற எங்க மலை இருக்கு இங்க? நாம இங்கேயே தான் இருக்கோம். இதை படிக்கும் போது நம்ம அடிக்கடி நாமும் எங்க போகணும்? போயிட்டு வாங்க அப்பப்போ. அப்பதான் ஆண்டவருடைய சிருஷ்டிப்புகளை எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கனால நமக்கு ஒன்னும் புரிய மாட்டேன்னு. தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அநேக இடங்களுக்கு போய் பார்க்கும் போது நாம அறிந்து கொள்ள முடியும். சமுத்திரத்தை பார்க்கும் போது, ஐயோ சமுத்திரம் எவ்வளவு பெரிதா இருக்கிறது. நாம இந்த கோயம்புத்தூருக்குள்ளேயே சுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். ஆகவே இயேசு அடிக்கடி எங்க போயிட்டு வந்திருக்கிறாரு? மலைகளுக்கு. அப்ப இத வச்சுட்டு வேற ஏதாவது பண்ணிடாதீங்க. அப்போ ஆனா இயேசு அடிக்கடி எங்க போயிட்டு வந்திருக்கிறார்? மலைகளுக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர் போயிட்டு வந்திருக்கிறார். அவர் பாருங்க, இயேசு மத்தேயு 5வது அதிகாரத்துல அந்த பிரசங்கத்துக்கு பேரே என்னன்னு வச்சுட்டோம்? மலை பிரசங்கம்னு வச்சுட்டோம். ஏன்னா மலையில போய் உட்கார்ந்து மத்தேயு 5, 6, 7 இருக்கிற சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் என்ன செய்யறாரு? அவர் பிரசங்கிக்கிறார். அவர் சீஷர்களை மத்தேயு 17 ஜெபம் பண்ணும்படியாக எங்க கூட்டிட்டு போறாரு? மலைகளுக்கு கூட்டிட்டு போறார். அங்கே அவர் மறுரூபம் ஆனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நான் நினைக்கிறேன் இயேசு அது மாத்திரம் இல்ல, நான் நினைக்கிறேன் மத்தேயு சுவிசேஷத்துல சீஷர்களை அவர் தெரிந்து கொள்ளும் போது கூட அவர் என்ன செய்கிறார்? மார்க் 3வது அதிகாரத்துல இருக்கிறது. அவர் சீஷர்களை தெரிந்து கொள்வதற்காக அவர் முழுதும் அவர் ஜெபம் பண்ணிட்டு மலைக்கு கூட்டிட்டு போய் எல்லா சீஷர்களையும் வரவழைத்து அங்கே 12 பேர்களை என்ன செய்யறாரு? ஏங்க சமவெளியில தெரிந்து கொள்ள முடியாதா? நான் எனக்கு இந்த வசனத்திலாம் படிக்கும் போது இயேசுக்கு மலை என்றால் ரொம்ப பிடிக்குதாட்டு இருக்குது. இன்னொரு இடத்துக்கு கூட நான் காண்பிக்கும்படி நான் விரும்புகிறேன். அது மாத்திரம் 24வது அதிகாரத்துல இயேசு ஒலிவ மலையில இருந்துதான் இனி நடக்க போகிற காரியங்களை குறித்து சீஷர்களோடு கூட பேசுகிறார். மத்தேயு 24 படிக்கிறோம் ஒலிவ மலையிலே. அதே போல அந்த ஒலிவ மலையில இருந்துதான் அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அப்ப பாருங்க, அவர் கலிலேயா கடல் கிட்டையும் போறாரு, பட்டணங்கள் தோறும் போறாரு, கிராமங்கள் தோறும் போகிறார், எங்கேயும் போயிட்டு வர்றாரு அடிக்கடி மலைகளுக்கு. அப்ப நாமளும் எல்லா இடத்துலயும் என்ன செய்யணும்? போயிட்டு வர வேண்டும். ஆகவே இங்கே நம்ம படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மலைக்கு வாசிங்கம், இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார். அப்போ இந்த ஒரு கூட்டம், ஒரு திரளான ஜனங்கள் அவர்கிட்ட என்ன செய்யறாங்க? வர்றாங்க. ஏன் வர்றாங்கன்னா அவர் அநேக அற்புதங்களை என்ன செய்யறாரு? சிறரான வியாதிகளை அவர் சுகமாக்குகிறவராயிருக்கிறார். ஆனால் இந்த கூட்டத்துக்கு நான் வைக்கிற பேர் என்னன்னா, அடிக்கடி மனம் மாறுகிற கூட்டம். என்னதுங்க? அடிக்கடி மனம்னா என்னது? ஆமா, அவங்க இன்னைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க, நாளைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க, நாளைக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க. அடிக்கடி மனம் மாறுகிற ஒரு கூட்டமாக இவர்கள் காணப்படுகிறார்கள். ஏன்றதை நான் பின்னாடி சொல்றேன். அது திரளான கூட்டத்தை நம்பிடக்கூடாது. திரளான கூட்டம் வர்றாங்க, ஒரு பெரிய எழுப்புதல் வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைச்சோம். அப்ப தமால் என்ன செஞ்சாராம்? எல்லாரும் அவரை விட்டு போயிட்டாங்க. சீஷர்களை அந்த அதிகாரத்துல கடைசியில பாத்தீங்கன்னா திரளான கூட்டம் வந்தாங்க. கடைசியில எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? இயேசு பிரசங்கம் பண்ணாரா, எல்லாரும் போயிட்டாங்க. திரும்பி பார்த்தா இவனுங்களும் யாரு? சீஷர்களும் ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்கள். அப்போ திரளான மக்கள் வர்றாங்க, திரளான ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறாங்க அப்படின்றதுக்காக எல்லாரும் வசனத்தை ஏற்றுக்கொள்றாங்கன்னு சொல்ல முடியல. உங்களை பார்த்து கேட்குறீங்க, நீங்களே கேட்டுக்கங்க. அடிக்கடி மனம் மாறுறியா? நீ நான் என்ன பார்த்து கேட்டுக்கிறேன், நீங்க உங்களை பார்த்து கேட்டுக்கங்க. அடிக்கடி மனம், இங்க வரும்போது ஒரு மனம், வீட்டுக்கு போனோன்னு வேறொரு காரியம், வேலை ஸ்தலங்கள்ல வேறொரு காரியம். அப்ப இந்த ஜனங்கள், திரளான ஜனங்கள் மலைக்கு வந்தாங்க, அற்புதத்தை பார்க்கிறாங்க, வியாதிகள் சுகமாகிறது, அவர் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் செய்கிறார்.
எல்லாத்தையும் நல்லா கேட்கறாங்க. கடைசியில எல்லாரும் ஆண்டவர் விட்டுட்டு என்ன செஞ்சுட்டானுங்க, போயிட்டு அடிக்கடி மனம் மாறுகிற ஒரு திரளான கூட்டம். இந்த காலையில இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், அடிக்கடி மனம் மாறையா. பைபிள் படிக்கும் போது ஒரு மனம், பைபிளை மூடி வச்ச உடனே வேறொரு மனம், பிரசங்கம் கேட்கும் போது ஒரு மனம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன வேறு வார்த்தைகள் பேசுகிறது. ஆனா அப்படி ஆண்டவர் விரும்பல. இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் எப்படி இருக்கானா, நிலையற்றவனாக. கர்த்தருடைய வார்த்தை இந்த முதல் குறிப்புல சொல்றேன் நான், இரு மனம் உள்ள இருக்கக்கூடாது, ஒரே மனம் தான், ஒரே மனம். ஆண்டவரிடத்துல எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் திரளான ஜனங்கள் வந்தார்கள். கடைசியில பிரசங்கத்தின் முடிவுல கடைசியில படிக்கும் போது எல்லாரும் அவரை விட்டு என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. சரி இருக்கட்டும். இந்த இடத்துல நான் படிக்கும் திரளான ஜனங்கள் அங்கே வந்தார்களா, வந்து நான் அதை யோசித்து பார்ப்போம். இந்த சுவிசேஷங்கள்ல நம்ம எல்லா சுவிசேஷங்களும் கம்பேர் பண்ணி படிக்கும் போது ஏன் அந்த இடத்துக்கு அவங்க வந்தாங்க, ஏன் சீஷர்களை கூட்டிக் கொண்டு அந்த இடத்துக்கு இயேசு வந்தார் என்றால், இந்த மத்தேயு 6வது மார்க் 6வது அதிகாரத்தின் அடிப்படையில சொல்லணும்னா, மார்க் 6:7வது வசனத்துல இருந்தும் மத்தேயு 11வது அதிகாரத்துல இருந்தும் முதல் வசனங்கள் இருந்தும் நீங்க படித்து பார்க்கிறீர்கள் என்றால், இந்த சீஷர்கள் 2 பேராக இயேசு ஒரு ட்ரைனிங்காக இந்த இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எல்லா பட்டணங்களுக்கும் ஊழியத்துக்காக என்ன செய்யறாரு, அனுப்புறாரு. இவங்க போய் ஊழியம் எல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவர் இடத்துல வர்றாங்க. ஆண்டவர் இடத்துல வரும்போது ரொம்ப ஒரு சில நாட்கள் போய் ஊழியம் செஞ்சுட்டு வந்ததுனால ஆண்டவர் இவர்களோடு கூட தனித்திருக்கும்படி ஒரு பெரிய அசைன்மெண்ட் கொடுக்கிறாரு. அந்த அசைன்மெண்ட் முடிச்ச பிறகு இந்த சீஷர்களோடு கூட தனித்திருக்கும்படி இந்த வனாந்தரமான இந்த இடத்துக்கு அவர் கடந்து வந்தார் என்று இந்த சுவிசேஷங்கள்ல இந்த வசனங்களை நாம் படிக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, 2வது ஒரு காரணம் இருக்கு. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தின் அடிப்படையில நம்ம படித்தா, அன்றைய நாட்கள்ல இந்த ஏரோது என்ற மன்னன் யோவான் ஸ்நானகனை என்ன செஞ்சிட்டான், சிரச்சேதம் செய்து விட்டான், அவனை கொன்று விட்டான். இந்த செய்தியை இயேசு கேட்ட போது அவர் சொல்றாரு, நம்ம வனாந்திரத்துக்கு போய் கொஞ்சம் தனித்து என்ன செய்யலாம், இருக்கலாம்னு என்ன செய்யறாரு, சீஷர்களை கூட்டிக் கொண்டு வருகிறார். அப்ப பாருங்க, ஆண்டவருக்கும் என்ன தேவை அவர் உணர்றாரு, தனித்து இருக்கும்படி மலைகளுக்கு என்ன செய்திருக்கிறார், போயிருக்கிறாரு. ஆனா இந்த செய்தி அதுக்குள்ள என்ன செஞ்சிருச்சு, யாரோ சீஷர்கள் லீக் பண்ணிட்டாங்க. இந்த திபேரியா கடல் கரையில இருக்கிற ஒரு பட்டணத்துல இருக்கிற அந்த வனாந்திர அந்த மலைக்கு தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஓய்வெடுக்க கடந்து செல்கிறார் என்ற செய்தி பலவனொன்ன ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, கால் நடையாக என்ன செஞ்சிட்டாங்க, இயேசு போறதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சிட்டாங்க, போய் சேர்ந்துட்டாங்களாம். ஒரு இல்லையே சொல்லுவோமா, எப்படி பாருங்க. அப்போ இயேசுவை திரளான ஜனங்கள் பின்பற்ற அல்லது அவரிடத்துல அந்த அற்புதங்களை பார்க்க, அவருடைய உபதேசங்களை கேட்க திரளான ஜனங்கள் வந்தாங்க. அப்போ இயேசு இந்த இடத்துக்கு போகணுன்றதுக்கு பல காரணங்கள் இருந்திருக்கும். பிதாவாகிய தேவனுடைய திட்டம். இவங்க சீஷர்கள் எல்லாரும் இந்த ஊழியத்தை முடித்துக் கொண்டு வந்ததுனால அவளோடு கூட தனித்து இருக்கும்படி அவர்களை கூட்டிக் கொண்டு போகிறார். அது மாத்திரமல்ல, இந்த யோவான் ஸ்நானனுடைய மரணம் அவர்களை பாதித்திருக்கிறது. ஆகவே தனித்து இளைப்பாறும்படி என்ன செய்கிறார், போறார். ஆனா அங்க என்ன செஞ்சுட்டாங்க, திரளான ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, வந்துட்டாங்க. சரி, அடுத்தது 4வது வசனத்தை வாசி. அப்பொழுது யூதருடைய பண்டிகை ஆகிய பஸ்கா சமீபமா இருந்தது. அப்ப பாருங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பஸ்கா என்ற பண்டிகை சமீபமா இருக்குன்னா அந்த நாட்களில இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லாருடைய மனநிலையிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து தேவன் அவர்களை எப்படி விடுதலையாக்கினார் என்ற அந்த விடுதலையை பற்றிய ஒரு எண்ணங்கள் தான் என்ன செய்யும், வரும். இப்ப பாருங்க, ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த மாதம் நம்ம ஒரு காரியத்தை கொண்டாட போகிறோம். என்னது, சுதந்திர இந்திய தேசம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திலிருந்து எப்படி விடுதலை அடைந்தது. அந்த நாட்கள்ல பாருங்க, எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, ஒரு கொடியை குத்திக்குவாங்க. காந்தி தாத்தாவை என்ன செஞ்சிருவாங்க, அவங்களோடு கூட சில மக்கள் எல்லாம் இந்த சத்தியாகிரக போராட்டம், பல போராட்டங்களை நினைவு கூறுகிற ஒரு அதே போல இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்து தேசத்தை 400 வருடம் என்ன செஞ்சிட்டாங்க, அடிமைகளாக இருந்தார்கள். பஸ்காட்டு குட்டி அடிக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே இஸ்ரவேல் ஜனங்களை கட்ட விடுதலையாக்கின அந்த சம்பவங்களை நினைவு கூறுகிற ஒரு மைண்ட் செட், ஒரு எண்ணங்களிலே அந்த ஜனங்கள் காணப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலையில இயேசுவை தேடி அல்லது அவருடைய அற்புதங்களை பார்க்க, அவருடைய உபதேசங்களை கேட்க திரளான ஜனங்கள் அங்கே கடந்து வருகிறார். அடுத்த குறிப்புக்கு நான் வருகிறேன். 5லிருந்து 9 வசனம் வரைக்கும். விசுவாசம் இல்லாத சீஷர்கள். யாருங்க? விசுவாசம் இல்லாத
சீஷர்கள் யார் தான் இவங்க? சீஷன் என்றால் பின்பற்றுகிறவன் தான் அர்த்தம், எஜமானை அல்லது குருவை பின்பற்றுகிறவன். ஆனா இந்த சீஷர்களுக்கு அவ்வப்போது இவங்களுடைய விசுவாச அளவும் சில நாட்கள் ரொம்ப ஹையா இருக்கும், அதிகமா இருக்கும், சில நாட்கள் எப்படி இருக்கு, ரொம்ப குறைவா இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம படிக்கும் போது விசுவாசம் இல்லாத சீஷர்களாக இவர்கள் காணப்படுகிறார்கள். வாசிக்கலாம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு, திரளான ஜனங்கள் அவரிடத்திலே வருகிறார்களாம். சரி, இந்த திரளான ஜனங்கள் வருகிறதை கண்டு மற்ற சுவிசேஷங்களுக்கு நான் போயிட்டு வரேன். மத்தேயு 14:14 நான் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனது உருகி. திரளான ஜனங்களை பார்த்தோன்னே இயேசுக்கு என்ன ஆயிடுச்சுங்க? மனது உருகி. அப்ப அவருக்கு ரொம்ப மனதுருக்கம் நிறைந்த தேவன் நம்முடைய ஆண்டவர். யாருங்க? ஜனங்களை பார்த்தாலே அவருக்கு என்ன வந்துடும்? மனதுருக்கம். நமக்கு சிலர் எல்லாம் பார்த்தா வேற எல்லாம் வருது, ஆனா ஆண்டவருக்கு ஜனங்களை பார்த்தா என்னது? மனதுருகி. அவர்களில் வியாதியஸ்தர்களா இருந்தவர்களை அவர் என்ன செய்தாராம்? சுஸ்தமாக்கினார். லூக்கா 9வது அதிகாரத்துல வியாதியஸ்தர்களை மாத்திரம் அவர் சுகமாக்கல. 9:11 ஜனங்கள் அதை அறிந்து, இந்த மாதிரி திபேரியா கடல் கரையில அவரு மலைக்கு போறாருன்றது கேள்விப்பட்டு அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு, நான் நினைச்சேன் ரெஸ்டுக்காக போறாரு. நாமளா இருந்தா என்ன செய்வோம்? ஐயா ரெஸ்ட்ல இருக்காரு, இப்ப அவர் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனா இயேசு என்ன செய்யறாருங்க? அவர்களை ஏற்றுக்கொண்டு, உடனே வியாதிஸ்தர்களை மாத்திர குணமாக்கல, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி, அப்ப பிரசங்கம் என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர் பண்ணி இருக்கிறார். பிரசங்கம் பண்ணி சொஸ்தமடைய வேண்டும் என்று இருந்தவர்களை சொஸ்தப்படுத்தினார் என்று சொல்லப்படுது. மார்க்கு சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 6வது அதிகாரம். மார்க்கு 6:34 இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர்களை வழி நடத்த தலைவர்கள் என்ன செய்யல இல்ல. ஆண்டவர் நம்மளை கூட அப்படிதான் பாக்குறாரு. ஆவிக்குரிய ஜீவியத்தை வழி நடத்த ஒரு ஆள் தேவை. அதனால அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு என்ன செய்தாராம்? உபதேசிக்க தொடங்கி. அப்ப இதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா, அநேக காரியங்களை உபதேசிக்க தொடங்கினார் என்று படிக்கிறோம். சரி இருக்கட்டும். இப்ப உபதேசம் பண்ணா என்ன ஆயிடும்? நேரம் போறதே தெரியல. அப்பப்போ மிராக்கிள் மினிஸ்ட்ரி வேற நடக்குது, அற்புதங்களை வேற செய்யறாரு. அது அற்புதங்கள் முடிஞ்சோன்னு என்ன நடக்குது? பிரசங்கம். அநேக காரியங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர் என்ன செய்யறாரு? பிரசங்கம் பண்றார். நமக்கு கேட்கறதுக்கு பாக்கியம் இல்லாம போயிடுச்சு. ஆனா நல்ல வேளை சுவிசேஷகர்கள் அவருடைய பிரசங்கத்தை என்ன செஞ்சிருக்காங்க? பதிவு செய்து வைத்திருக்கிறார். அதை நம்ம படிச்சு நாம பிரசங்கம் பண்ணும் போதே ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்றால் நிச்சயமாகவே அவருடைய பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் உண்மையா பாக்கியவான்கள் தான். இப்படி அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ நேரம் என்ன செஞ்சுட்டே இருக்கு? ஆயிட்டே இருக்கு. மற்ற சுவிசேஷங்களை படிச்சு பாத்தீங்கன்னா சீஷர்கள் சைன் பண்றாங்க. யாருக்கு? இது வனாந்திரமான இடம், பொழுது என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு, நேரம் ஆயிடுச்சு, உடனே மீட்டிங் என்ன செய்யுங்க, முடியுங்க என்று என்ன செய்யறாங்க? எல்லாரும் சொல்றாங்க, ஆண்டவரே வனாந்திரமாக இடம். இப்ப உடனே நீங்க இவங்களை அனுப்புனாதான் இவங்க என்ன செய்வாங்க? போய் ஆமா. இப்ப பாருங்க, இங்க இப்ப மணி 9:30 ஆயிடுச்சு. நானும் பாட்டுக்கு ஒரு 12 மணி வரைக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன்னு வைங்க, அநேக காரியங்களை குறித்து. அப்புறம் நீங்க அங்கங்க சைன் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். அது போல அங்க சீஷர்கள் என்ன செய்யறாங்க? ஐயா டைம் ஆயிட்டே இருக்குது, இவங்களை அனுப்பி என்ன செய்யணும்? ஏன்னா ரொம்ப தூரம் போகணும், கிராமங்கள்ல போய் அவர்கள் தங்களுக்கு உணவுகளை அதுக்காக சொல்லுவாங்க. இங்க இந்த இடத்த நீங்க படிச்சு 4 காரியங்களை அங்கே சொல்கிறார்கள். வாசிக்கலாமா? முதல் காரியம் என்னன்னா, மார்க்கு 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்பாருங்க. மார்க்கு நீங்க பாட்டுக்கு என்ன செஞ்சிட்டீங்க? வெகு நேரம் பிரசங்கம் பண்றீங்க, புசிக்கிறதுக்கு இவர்களிடத்தில் ஒன்றும் இல்லை. இங்க கடை கண்ணி கூட என்ன செய்யல இல்ல. தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிடு. அப்போ அனுப்பிட்டா நமக்கு பிரச்சனை, இவங்க 12 பேருக்கு ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்ப நிறைய நேரத்துல நமக்கு அப்படிதான்,
அந்த 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 இந்த சாப்பாடு டைம் இல்லாம பாத்துக்கிட்டா நம்ம ஒண்ணும் அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டியது இல்ல, கொடுக்க வேண்டியது இல்ல. சீஷர்கள் எப்படி இருக்காங்க? ஆனால் இயேசு என்ன செய்கிறார்? திரளான ஜனங்களை பார்த்தபோது மனது அவருக்கு என்ன செய்யுது? உருகுது. அற்புதங்களை செய்கிறார் தேவராஜ்யங்களுக்கு. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? அவங்களை சீக்கிரம் என்ன செஞ்சிருங்க, அனுப்பிட்டா ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு என்ன இல்ல இல்ல. இரண்டாவது காரியம் பாருங்க, 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல படிக்கும்போது, இயேசு தம்முடைய கண்களை எடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்திலே வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, நான் யோவான் 6:5 சொல்லிட்டு இருக்கேன், பிலிப்பை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். அப்ப பாருங்க, இவருக்கு ஒரே இதாயிடுச்சு. இவங்களுக்கு என்ன செய்யணும்? சாப்பாடு. ஏன்னா திரளான ஜனங்கள் வந்திருக்காங்க, மனதுருக்கம், வழியில சோர்ந்து போயிடுவாங்க, நேரம் ஆயிடுச்சு. ஆகவே இவர்களுக்கு எங்க அப்பங்களை வாங்கலாம்? இப்போ பிலிப்பு என்ன சொல்றாரு பாருங்க. பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களை ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு. அப்ப ஏன் பிலிப்பு கிட்ட கேட்டாருன்னா, அவர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர். அந்த டீமுக்கு யார் தான், இந்த மினிஸ்ட்ரிக்கு யார் தான் நிர்வாகம் பண்ணுகிறவரா இருக்கிறாரு? பிலிப்பு. அதனாலதான் அவர்கிட்ட கேட்கிறார். யூதாஸ் காரியத்து ஒன்லி பினான்ஸ் மட்டும் பாக்குறாரு. ஆனா இவர் யாரு? எல்லாவற்றையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு மேனேஜர் போஸ்ட்ல யார் இருக்கா? பிலிப்பு இருக்கிறார். அப்ப எங்கப்பா இந்த அப்பங்களை வாங்கலான்னா, அவன் சொல்றாரு 200 பணங்களுக்கு வாங்கினாலும் இவங்களுக்கு என்ன செய்யாது, அவன் நல்ல திருப்தியா சாப்பிட முடியாது. எல்லாரும் எப்படிதான் எடுத்துக்க முடியும்? கொஞ்சம் கொஞ்சம். ஆண்டவர் எப்போது கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பாரா? அவர் எல்லாம் திருப்தியாய் சாப்பிடுகிற அளவுக்கு கொடுக்கிறார். ஆனா இவரு சொல்றாரு, இந்த வனாந்திரத்துல போய் எங்க உடனே அப்பா அம்மா வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு கொடுக்க முடியும்? ஆகவே இவர் என்ன சொல்றாரு, கால்குலேட் பண்ணி 200 பணங்கள், அது சொல்றாங்க ஒரு மனிதனுடைய 8 மாத ஊதியமாம். எத்தனை மாத ஊதியம்? 8 மாத ஊதியம் என்று சொல்கிறார். அப்போ இதை சொல்கிறார், இது ரெண்டாவது. ஒண்ணு அனுப்பி விட்டுருங்க, அப்படி இல்லைன்னா ஒரு 200 பணம் நமக்கு தேவைப்படும். மூன்றாவது யோவான் 6:8-9 அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன். அப்போ உடனே சொல்றாரு ஆண்டவர், இதுக்கு மற்ற சுவிசேஷங்களை படிச்சீங்கன்னா உங்களிடத்துல எத்தனை அப்பங்கள் இருக்குதுன்னு போய் என்ன செய்யுங்க, பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. ஆனா அந்திரேயா அதெல்லாம் ஏற்கனவே பார்த்து வச்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை. பாருங்க, அந்திரேயா ரொம்ப ஷார்ப்பா இருக்காரு. நம்மளா இருந்தா என்ன செய்வோம், அது கோதுமை சப்பாத்தியா அல்லது மைதா மாவுல செய்யல பரோட்டாவா அப்படின்னு எல்லாம் பார்க்க மாட்டோம். ஏதோ ஒண்ணு இருக்குது குடுறா அப்படின்னு. ஆனா அவர் என்ன செய்யறாரு, 5 வார்கோதுமை அப்பங்களும் 2. அப்ப கரெக்டா திறந்து என்ன செஞ்சிருக்கிறார். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நம்ம எல்லா காரியங்களும் கருத்தா என்ன செய்யணும், நம்ம பார்க்கணும். வேலை செய்கிறவர்கள் ஒவ்வொரு வேலை காரியங்கள்ல அவருடைய, அதனால்தான் தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜா. அப்ப என்ன, எத்தனை அப்பம் இருக்குது, எத்தனை மீன் இருக்குது, அது எந்த மாவுனால செய்யப்பட்டது, எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷன் என்ன செஞ்சிருக்காங்க, எடுத்து வைத்திருக்காங்க. அப்ப அதனாலதான் நம்ம அப்படி இருந்தாதான் நம்ம காரியங்கள்ல சக்சஸ்ஃபுல்லா நம்ம செய்ய முடியும். சரி, இருக்கட்டும். அப்போ இங்க 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். நான் சொன்னேன் பாத்தீங்களா, விசுவாசம் இல்லாத சீஷர்கள் என்ன சொல்லி இருக்கணும் அப்படின்னா, இயேசுவே திரளான ஜனங்கள் வந்திருக்கிறது உண்மைதான். முதல் அற்புதமே உங்களை கூட்டிட்டு போய் கானா ஊர்ல என்ன செஞ்சாரு, தண்ணீரை என்ன செஞ்சிட்டாரு, திராட்சரசமா மாத்தினார். அது முன்பிருந்த திராட்சரசத்தை காட்டிலும் அது என்ன செஞ்சது, அதிக சுவை மிகுந்ததா இருக்கு. நீர் யார்? சீஷர்கள் ஏறக்குறைய 1 வருஷம் ஆண்டவரோடு கூட டிராவல் பண்ணிட்டாங்க, அநேக அற்புதங்களை பார்த்துட்டாங்க. இயேசு பேதுருவை சீஷர்களை பார்த்து, என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? அவங்க சொல்றாங்க தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள், எலியான்னு சொல்றாங்க, எரேமியான்னு சொல்றாங்க. சரிப்பா, நீங்க என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அவங்க பேதுரு உடனே சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். அப்படின்னா யாரு? அவர் தேவனுடைய குமாரன், அவர் தேவனா இருக்கிறார். அவர் ஒன்றுமில்லாமல் இருந்து இந்த பிரபஞ்சத்தை என்ன செஞ்சாரு, படைத்தார். ஒன்றுமில்லாமல் இருந்து, ஏதோ ஒன்றிலிருந்து அல்ல. அப்போ அப்பேற்பட்ட தேவன் வந்திருக்கிறாரு. 15,000 பேர் வந்தா என்ன, 20,000 பேர் வந்தா என்ன, நீங்க நினைச்சா என்ன செஞ்சிருக்கலாம், இந்த ஜனங்களுக்கு உணவு கொடுக்க முடியும். அது ஒன்றுமில்லாமல் இருந்து என்ன செய்ய முடியும்? ஏனென்றால் வனாந்தரத்திலே 6,03,550 குடும்பங்களுக்கு 40 வருஷம் உணவளித்தவர் இவர். அல்லேலூயா.
நான் சொல்றது புரியுதுங்க? இப்ப இவங்க ஆண்டவரை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன் நான். அவர்களோடு கூட இருக்கிற தேவன் யார் என்பதை அற்புதங்களின் மூலமாக, அவருடைய உபதேசங்களின் மூலமாக அவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஒரு வருஷம் ஆண்டவரை ஃபாலோ பண்ணிட்டாங்க. அப்பப்ப சொல்லுவாங்க, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நேரம் வந்தா, ஆண்டவரே 200 பணங்களுக்கு வாங்கினாலும் இவங்களுக்கு என்ன செய்யாது, போதாது. எதுக்கு இந்த பிரச்சனை? எல்லாரும் என்ன செஞ்சிடலாம், அனுப்பி விட்டுறலாம். கூட யார் இருக்கா? பிரபஞ்சத்தை உருவாக்கின தேவன், சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை, சமுத்திரத்தை, மலைகளை உண்டாக்கின தேவன் இருக்கிறாரு. அனுப்பிடுங்க, பத்தாது. இதெல்லாம் என்னதுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தலையில் இழுத்துக்கிட்டு? உண்மையா நான் சொல்றேன், இந்த சீஷர்கள் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், எப்படி மோசையின் நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்திலிருந்து மன்னா வந்தது போல ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லியிருந்தா உண்மையாகவே இவர்கள் விசுவாசிகள் தான். ஆனா இவங்களுக்கு என்ன இல்ல, விசுவாசம். அதனால்தான் 2வது குறிப்புக்கு விசுவாசம் இல்லாத சீஷர்கள். அதுக்கு ஆண்டவருக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க? இப்ப அநேக நேரங்களை நாம ஜெபத்துல ஆண்டவருக்கு என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஆலோசனை சொல்றோம். அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் ஆலோசனை கர்த்தர். ஆனா அவருக்கு நாம என்ன செய்யறோம்? ஆண்டவரே இதை இப்படி செய்யுங்க, அதை அப்படி செய்யுங்க. நாம அவருக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அவர் சிரிச்சிட்டு இருப்பார். ஏதோ இந்த சின்ன பிள்ளைங்க பெரியவங்களை பார்த்து அதை இதையும் சொல்லுவாங்கல்ல, நாம அது ஏதோ சொல்லுதுன்னு நம்ம என்ன ரசிப்போம். அப்படிதான் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். நாம என்ன செய்யணும்? உண்மையான சீஷர்களா இருந்தா சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஏன்னா அவர் ஆலோசனை கர்த்தர். ஆண்டவர் நீர் என்ன திட்டம் பண்ணி வைத்திருக்கிறீர், நீர் என்ன முன்குறித்து வைத்திருக்கிறீர், அதை சொல்லும். நாங்கள் என்ன செய்யறோம்? செய்யறோம். ஆகவே ஆண்டவருக்கு தாம் செய்ய போகிறதை அறிந்து பிலிப்பை பார்த்து கேட்கிறாரு, இவங்களுக்கு எத்தனை எங்க அப்பங்களை வாங்கலாம் என்று கேட்கிறார். அப்ப ஆண்டவருக்கு ஏற்கனவே என்ன செய்து எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆகவே நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், இவர்களுக்கு என்ன இல்லைங்க? விசுவாசம் இல்லை. சரி, அந்த வசனங்களை அப்படியே வாசிக்கும் போது 10வது வசனம், இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். இவங்க ஆடி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சாப்பாட்டுக்கு என்ன செய்யுங்க? வரிசை வரிசையாக 50 பேராக 100 பேராக என்ன செய்யுங்க? உட்கார வையுங்கள். பாருங்க, யோவான் அந்த இடம் மிகுந்த புல் உள்ளதா இருந்தது என்று சொல்லுகிறார். மிகுந்த புல். அப்ப அவரு கூட யார் இருக்கா? யோவான் நானும் அங்கதான் இருந்தேன்னு சொல்லாம என்ன செய்யறாரு? அங்க சொல்றார், நானும் அங்கதான் இருந்தேன். அந்த இடத்துல முழுவதும் புல்லா. கொஞ்சம் அப்படியே கற்பனைக்கு வாங்க, நம்ம எல்லாரும் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்? புல் தரையில உட்கார வச்சுட்டார். ஆனா எவ்வளவு அப்பம் தான் இருக்குது? 5 அப்பமும் 2 மீன்களும் தான் இருக்கிறது. பந்து இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய எவ்வளவு பேர் இருந்தாங்க? புருஷர்கள் மாத்திரம் உட்கார வச்சிருக்கிறார். மற்றவங்கள பெண்கள் எல்லாம் என்ன செஞ்சான்னு தெரியல, பக்கத்து இதுல இடத்துல உட்கார வச்சிருப்பாரு. அவர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். சரி, அடுத்த குறிப்பு பார்க்கலாம். திருப்தியான உணவு. என்னதுங்க? ஆமா, திருப்தியான உணவு. 10வது வசனத்திலிருந்து நம்ம படிக்கிறோம் 13வது வசனம் வரைக்கும். திருப்தியான உணவு. சரி, இயேசு அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அடுத்தது என்ன செய்கிறார்? அவரே போய் எல்லாருக்கும் கொடுக்கல. யார்கிட்ட கொடுக்கிறாரு? சீஷர்கள் இடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருக்கிறவர்களுக்கு கொடுத்தார்கள். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். நான் என்ன சொன்னேன்? விசுவாசம் இல்லாத சீஷர்கள். இந்த சீஷர்கள் இடத்துல இவனுக்கு என்ன இல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் யார்கிட்ட கொடுக்கிறாரா? சீஷர்கள் இடத்துல. குறை உள்ளவர்கள் தான். அந்த சீஷர்களை தேவன் தெரிந்து கொண்டதை பார்த்தா பெரிய படிப்பாளிகள் என்ன செய்யல? தெரிந்து கொள்ள. ஆசாரியர்களை தெரிந்து கொள்ளல, வேத பாரகர்களை தெரிந்து கொள்ளவில்லை, பரிசேயர்களை தெரிந்து கொள்ளல. அந்த சமுதாயத்தில் உயர்ந்த குடிமக்களை, ரபிகளை தேவன் தெரிந்து கொள்ளாம படிக்கவே இல்லைங்க. ஸ்கூல் பக்கமே என்ன செய்யல, போகாத இந்த 12 பேரை என்ன செஞ்சிருக்கிறார் ஆண்டவர்? தெரிந்து கொண்டிருக்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இன்றைக்கு 2000 ஆண்டுகள் ஆன பிறகும் இந்த சபை என்ன செய்து இருக்கு. அப்போ இதுக்கு ஆண்டவர் சுவிசேஷத்தை சொன்னது உண்மைதான். அதுக்கு பிறகு இந்த சபையை உருவாக்குனதே இந்த 12 பேர் தான். அப்போ 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த சபை இருக்கிறது. திரளான ஜனங்கள் இன்றைக்கும் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆனா இந்த சபையை உருவாக்குவதற்கு நாமளா இருந்தா என்ன செய்வோம்? பெரிய இன்டர்வியூ வச்சிருப்போம். அங்க இருக்கிற பெரிய ரபிகள் அவங்க எல்லாம் கூட்டிட்டு நியாயப்பிரமாணத்தை எல்லாம் மனப்பாடமா சொல்லுப்பா, அப்ப உனக்கு இந்த போஸ்ட் என்ன செய்யறேன் கொடுக்குறது. ஆனா எதுவுமே இல்லைங்க. சாதாரண மக்களை என்ன செய்யறார்? தெரிந்தெடுத்து அவர்களை 3 வருடம் பயிற்றுவித்து இந்த ஊழியத்துக்கு அனுப்புறாரு. அவங்கதான் சபைக்கு அஸ்திபாரமா இருக்காங்களாம். ஒரு சொல்லுவோமா? சபைக்கு என்னவா மாறிட்டாங்க?
அஸ்திபார கற்களாக மாறி இருக்காங்க. இயேசு சபைக்கு மூளைக்கல்லா இருக்கிறார். அதனாலதான் படிக்கிறோம், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளின் உபதேசத்துல நம்ம என்ன சபை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆரம்பத்துல இவங்க விசுவாசிக்கலதான். ஆனா விசுவாசியாத சீஷர்கள் மூலமா தான் என்ன செய்யறார் ஆண்டவர், அற்புதங்களை செய்கிறார். அதனால சில நேரங்களில் ஊழியர்களை குறித்து விசுவாசிகள் குறை சொல்வது உண்மைதான். அது அவங்க சொல்ற குறையும் உண்மையாக கூட இருக்கலாம். ஆனாலும் தேவன் யார் மூலமா தான் கிரியை செய்கிறார் புரிந்து கொள்ளணும். அந்த குறைவுள்ள மனிதர்கள் மூலமா தான் ஆண்டவர் கிரியை செய்கிறார். சரி, ஓகே, சீஷர்கள் இடத்துல கொடுத்தாரா? சீஷர்கள் 12 கொடுத்தார்கள் என்று படிக்கிறோம். அப்போ இதுல நான் சொல்றேன் என்னன்னா, 6,3550 குடும்பங்களை வழிநடத்த ஆண்டவர் மோசேயை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்படுது. ஆனா மோசே எப்படிப்பட்டவனா இருந்தானா? மோசே பூமியில் உள்ள சகல மனிதரிலும் எப்படி இருந்தானா? சாந்த குணமுள்ளவன். நம்ம வாசியில சொன்னா வேற வார்த்தையில சொல்லிடுவேன் நானு. ஆனா ஸ்டேஜ்ல இருந்து சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு, அதனால நிறுத்துறேன். நீங்க புரிஞ்சுக்குவீங்க. சாந்த குணமுள்ளவன். அவர் அதிகமா பேசவே மாட்டாருங்க, அமைதியான ஒரு மனிதன். யாரு? ஆனா இருக்கிற ஜனங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? வணங்கா கழுத்துள்ளவர்கள். அவங்க பேசிட்டே இருப்பாங்க. அவங்க மோசேக்கு எதிராக எப்படி பண்ணிட்டே இருப்பாங்க? அவங்க முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள். மோசேக்கு எதிராக பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனா இந்த மனுஷன் எப்படி இருக்கான்? சாந்த குணம் உள்ளவன். அவனை வச்சு யார நடத்துறாரு? இப்படி முரட்டாட்டம் உள்ள, இப்படி எதிர்த்து பேசுகிற, அவர் இப்படி போலான்னா இவர் இப்படி போலான்னுவான். அப்படிப்பட்ட ஜனங்களை நடத்த யார தெரிந்து கொள்றார்? நாம என்ன நினைப்போம், இப்படிப்பட்ட ஆட்களை ரெடி பண்றதுக்கு நடத்துறதுக்கு இன்னும் முரட்டு சுபாவம் உள்ள, இன்னும் அப்படியே பார்த்தாலே எல்லாம் என்ன செஞ்சிடணும், பயந்து போகிற மனிதர்கள் வேணும் நம்ம நினைப்போம். அவர் எப்படி தெரிந்து கொள்றாரு பாருங்க. அவர் அப்படிப்பட்ட ஆள் தான். அவர் ஏதாவது பாப்பாரு, இல்லைன்னா பட்டயத்தை எடுத்து என்ன செய்யறாரு, வெட்டுற ஆளு. டே அப்பா, இப்படி போனா எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, அழிந்துருவாங்கன்னு சொல்லி 40 வருடம் வர்ணாந்திரத்துல அவர் என்னவா மாத்திட்டாரு? பூமியில் உள்ள எல்லா மனிதர்களும் என்ன மாத்திட்டாரு? சாந்த குணமுள்ள மனிதனாக மாத்தி, இந்த முறுமுறுக்கிறவர்கள், எதிர்த்து பேசுகிறவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், இவர்களை நடத்த எப்படி ஆண்டவர் மாத்துறாரு பாத்தீங்களா? ஆமா, நம்மளும் அப்படி மாறணும். அப்படி கர்த்தர் மாறாதவர், நானும் மாற மாட்டேன்னு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. அப்படி உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா வனாந்தரத்துக்கு அனுப்பிடுவார். அப்புறம் ட்ரீட்மெண்ட்ல நம்ம என்னவா மாறிடுவோம்? சரியா? சாந்த குணம் ஆண்டவர் தெரிந்து கொள்கிற மனிதர்கள் சிலர் அப்படியே உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 6வது அதிகாரத்துல மீதியானியர்கள் கிட்ட இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க மனாசே கோத்திரத்துல ஒருத்தனை தேவன் என்ன செய்யறாரு? தெரிந்தெடுக்கிறார். கிதியோன தேவன் என்ன செய்யறாரு? தெரிந்தெடுக்கிறார். மீதியானியர்கள் கிட்ட. அவன் மீதியானியர்கள் அப்படியே வந்து கடற்கரை மணலை போல அவர்கள் பரவி இருக்கிறார்கள். இவர்களை தெரிந்தெடுக்க தேவன் எப்படிப்பட்ட மனிதனை தெரிந்தெடுக்கிறார் என்றால், 15வது வசனத்தை வாசிச்சு காட்டுங்க. எதினாலே ரட்சிப்பேன். இப்ப என்ன சொல்றான்? நான் எந்த கோத்திரங்க? மனாசே கோத்திரம். எப்ராஹிம் கோத்திரம் பெரிய கோத்திரம். ஆனா மனாசே கோத்திரம் அந்த 12 கோத்திரத்துல சின்ன கோத்திரம், அதுவும் எளிமையான கோத்திரம். சரி, மனாசே கோத்திரத்துல என் குடும்பம் எளியது, சாதாரண குடும்பங்க என் குடும்பம். இந்த காய்வுல நீங்க நினைக்கலாம், நான் சாதாரணமான ஆளுங்க, சாதாரணமான ஆள். என் குடும்பம் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறது பாருங்க. தகப்பன் வீட்டுல சிறியவன், முதல் பையன் இல்ல, சிறியவன். சாதாரண குடும்பம், அதுவும் மனாசே கோத்திரம். எப்ராஹிம் கோத்திரமா இருந்தா பரவாயில்ல, யூதா கோத்திரம்னா ஐயோ அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமான ஆட்கள். ஆனா என் கோத்திரம் என்னது? மனாசே கோத்திரம். பார்த்தீங்களா? அதே போல பாருங்க, இந்த கோலியாத்தை மேற்கொள்றதுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்ய இந்த ஈசாயின் வீட்டுல முதல் பிள்ளைகள்லாம் ராணுவத்துல இருக்கான். அவங்களெல்லாம் தெரிந்து கொள்ளாம யாரை தெரிந்து கொள்றாரு? தாவீது. அவன் ஆடுகளை மேய்க்கிறவனா இருந்தான். சாமுவேல் வரும்போது இன்விடேஷனா யாருக்கு போய் சேரல? தாவீதுக்கு போயே சேரல. உன் பிள்ளைகள் எல்லாம் ஆயத்தம் பண்ணி பலி விருந்துக்கு அழைத்து கொண்டு வான்னா, இந்த ஈசா யாரை மறந்துட்டாரு? இந்த தாவீதை மறந்து விட்டார். என்னை கேட்கிற அருமையானவர்களே, தேவன் தெரிந்து கொள்ளுகிற நபர்களை பாருங்களேன். அதனால்தான் 1 கொரிந்தியர் 1:27 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் இழிவானவைகளை தேவன் என்ன செய்யறாராம்? ஆமா, தெரிந்து கொள்ளும் போது இப்படி இருக்கலாம்.
ஆனா தெரிந்து கொண்ட பிறகு அப்படி இருக்கக்கூடாது. ஒரே சொல்லுவோமா, நிறைய பேர் நான் இன்னும் அப்படியே பலவீனமானவன், இன்னும் இழிவானவன், இன்னும் இல்லாதவன் அப்படின்னு இருக்கக்கூடாது. வந்த பிறகு சும்மா விட மாட்டார் நம்மள. பாத்தீங்களா, ஞானிகளை வெட்கப்படுத்தி பைத்தியங்களை தெரிந்து கொண்டு அவங்களுடைய பிரசங்கத்தை நம்ம பேதுருடைய பிரசங்கம், ஸ்தேவானுடைய பிரசங்கத்தை எல்லாம் நம்ம படித்து பார்க்கும்போது, அவர்கள் எழுதின புத்தகங்களை நாம் பார்க்கும்போது இவங்க எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க எழுதின புத்தகமா மாதிரியா இருக்குது. அவ்வளவு அழகாக நேர்த்தியாக கல்விமானின் நாவை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார் உங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் பேத அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. ரட்சிக்கப்பட்டாலே மூளை சரியா வேலை செய்யணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆகவே அப்படியே இருந்துடக்கூடாது. ஆகவே இவர்களை கர்த்தர் ட்ரெயின் பண்றார். ஆனா தெரிந்து கொள்ளும் போது சாதாரண மனிதர்களாக கர்த்தர் என்ன செய்கிறார், அவர்களை தெரிந்து கொள்ளுகிறார். சரி, ஓகே. இங்க நம்ம படிக்கும் போது அவர்கள் அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார்கள், சீஷர்கள் பந்திர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து என்ன செய்தாராம், அவர்களுக்கு கொடுத்தார்னா இருக்குது. வேண்டிய மட்டும் கொடுத்தார். அதான் கவனமா கவனிக்கிறீங்களான்னு பார்த்து எப்படி கொடுத்தாராம். நாம என்ன செய்வோம், மீன்னா ஒரே ஒரு பீஸ் வை போதும், இல்லைன்னா 2. இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர், சாப்பாடு நிறைய போடுவோம், மீன் எப்படிதான் வைப்போம், அளவாதான் வைப்போம். ஆனா ஆண்டவர், டேய் எவ்வளவு மீன் சாப்பிடுறியோ, ஏன்னா நம்ம உணவுல இன்னைக்கு அநேகர் இங்க இருக்கீங்க, நம்ம உணவுல எப்போதும் வெஜிடபிள்ஸ் தான் அதிகமா என்ன செய்வோம். ஆனா இந்த கடற்கரை பக்கத்துல இருக்கவங்க எதை தான் சாப்பிடுவாங்க, மீன்களை தான் சாப்பிடுவாங்க. ஆகவே அவங்களுக்கு தெரியும் இவனுங்க ஃபுல்லா எதை தான் சாப்பிடுவாங்க, வேண்டிய மட்டும் இவர்களுக்கு என்ன செய்யலாம் கொடு. ஆண்டவர் கொடுக்கும் போது வேண்டிய மட்டும் கொடுப்பார். சொல்லுங்களேன் எல்லாரும் சேர்ந்து, ஆண்டவர் கொடுக்கும் போது வேண்டிய மட்டும். நமக்கு தான் கோடிகள் எல்லாம் பெருசு, ஆனா ஆண்டவருக்கு கோடி எல்லாம் 1000 ஒண்ணுதான், கோடியும் 10,000 கோடியும் அவருக்கு ஒண்ணுதான். ஆகவே நமக்கு வேண்டிய மட்டும் ஆண்டவர் என்ன செய்வார், கொடுப்பார். விசுவாசிக்கணும். 1000 ரூபாய் கொடுப்பாருங்க, 1 கோடி ரூபாய் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டக்கூடாது. அவர் 1 கோடியும் கொடுப்பாரு, ஆனா வேண்டியதா இருக்கணும். அங்க அந்த நீட் அங்க என்ன செய்யணும், இருக்கணும். ஆண்டவர் அற்புதங்களை செய்ய இதெல்லாம் அங்க வேண்டிய இந்த தேவை அங்கே காணப்பட வேண்டும். ஆண்டவருக்கு அந்த கம்பேஷன் இருக்குது. இவனுக்கு அந்த காரியத்தை செய்யணும்னு அவரு முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் பிச்சு எல்லாம் கொடுக்க மாட்டாரு. அவர் வேண்டிய மட்டும் கொடுக்கின்ற தேவனா இருக்கிறார். சரி, இருக்கட்டும். இங்கே படிக்கும், அவர்கள் திருப்தி அடைந்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். 12வது வசனம் வாசிக்கலாம். பாருங்க, திருப்தி அடைந்த பின்பு வேண்டிய மட்டும் கொடுத்தாரா. இப்ப என்னது, அவங்க என்ன சொல்றாங்க, ஆண்டவரே கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம், அப்படியே 200 பணம் என்ன செய்யும் ஆகும். ஆனா ஆண்டவர் கொஞ்சம் கொடுக்கிறவர்ல வேண்டிய மட்டும். அடுத்த வார்த்தை திருப்தி அடைந்த பின்பு. அடுத்தது வாசி, திருப்தி அடைந்த பின்பு நோக்கி. இப்ப பாருங்க, ஆண்டவர் ஏதாவது கொடுக்கிறாருன்னா அத ரொம்ப கவனமா என்ன செய்யணும், அதை பார்த்து. அது பணம் கொடுக்கலாம், ப்ராப்பர்ட்டியை கொடுக்கலாம், உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கலாம். எதை ஆண்டவர் நமக்கு கொடுத்தாலும் அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இது யார்கிட்ட இருந்து வந்திருக்கு, தேவனிடத்துல இருந்து வந்திருக்கு. இன்னைக்கு அநேக தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை சேதப்படுத்துகிறார்கள். உங்க வீட்டுல இருக்கிற இதெல்லாம் கர்த்தருடையது. கர்த்தர் ஈவாக இரக்கமாக கிருபையாக நம்முடைய கைகள் என்ன செஞ்சிருக்கார், கொடுத்திருக்கார். அது ஒருவேளை ட்ரெஸ்ஸா இருக்கலாம், அது ஒருவேளை ஒரு பொருட்களா இருக்கலாம், அது எதுவான ஒரு உணவா இருக்கலாம். சீசர்கள் கிட்ட சொல்றாரு, எப்பா வேண்டிய மட்டும் கொடுத்துட்டேன், அதுக்காக நீ என்ன செஞ்சிடாத, அதை அலட்சியம் செஞ்சிடாத. பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், சம்பாதிக்கிற காசு, பெற்றோர் கொடுக்கின்ற பணம், உங்களுடைய ட்ரெஸ், எதுவானாலும் அதெல்லாம் பரத்திலிருந்து உண்டாகி தேவனிடத்திலிருந்து என்ன செய்யுது வருது. அதை சேதப்படுத்தாத. இன்னைக்கு அநேகர் சேதப்படுத்துறாங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை, சேதப்படுத்துகிறவர்களா இருக்கிறார்கள். அதை குறித்து ஜாக்கிரதை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதுக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும் ஆண்டவருக்கு. புரியுதா? ரைட், ஓகே. அதை சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள். மீதியான துணிக்கைகளை என்ன செய்யுங்க, சேர்த்து வையுங்கள். அந்தபடியே அவர்கள் சேர்த்து. எனக்கு இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஆண்டவர் என்ன சொன்னாலும் இந்த சீஷர்கள் என்ன செய்வாங்க, கீழ்ப்படிவாங்க. சீஷர்கள் என்ன செய்யணும், கீழ்ப்படி. என்ன சொன்னாலும் கீழ்ப்படியணும். ஆகவே இங்க எனக்கு படிக்கும், அப்படியே அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கையினாலே எத்தனை கூட நிறைச்சாங்களாம்,
ஏன்னா சொல்றாரு ஆண்டவர், டேய் சேதப்படுத்தாம எடுத்தீனா எவ்வளவு கூட வரும். சேதப்பட்டுனா 11 வந்திருக்கலாம், 10 என்ன செஞ்சிருக்கலாம், 8 மாறி இருக்கலாம். இவங்க கரெக்டா பண்ணாங்களா? இப்ப எத்தனை கூட கரெக்டா? 12 கூட. யாருக்கு இதெல்லாம்? சீஷர்களுக்கு. நான் அப்படிதான் நினைக்கிறேன். வரும் நாட்கள்ல எப்பா நீங்க நல்லா என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. ஏன்னா உங்களை ஊழியத்துக்காக என்ன செஞ்சேன், நானு அனுப்புனேன். நான் சொன்னது போலயே போய் பிசாசுகளை துரித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எல்லாம் என்ன செஞ்சீங்க, பிரசங்கித்தீர்கள். இப்ப உங்களுக்கு ஒரு போனஸ் நான் என்ன செய்யறேன், கொடுக்கிறேன். ஆளுக்கு ஒவ்வொரு கூடை அப்பத்தையும் மீனை என்ன செய்யறார் ஆண்டவர். நாம ஆண்டவர் சொன்னதை மாத்திரம் கரெக்டா செஞ்சோம்னா நிறைய கூடைகளை நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். எவ்வளவு பேருக்கு சந்தோஷம். இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை விட்டுட்டாங்க, மனிதர்களுடைய ஆலோசனைகளுக்கு நேராக போறாங்க. ஆண்டவருடைய ஆலோசனைகளுக்கு நேராக வரும்போது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அடுத்தது 14வது வசனத்துல போலியான ஜனங்கள், மாய்மாலமான ஜனங்கள் எழுதி கொள்ளுங்கள். மாய்மாலமான ஜனங்கள் என்ன ஜனங்கள்? ஆமா, மனம் மாறுகிற ஜனங்கள்னு ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, அது போல மாய்மாலமான ஜனங்கள். இப்ப என்ன நடக்கிறோம்? 14வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, இப்ப இவன் என்ன சொல்றாங்க, அந்த அற்புதத்தை பார்த்தாங்களா? வியாதியஸ்தர்கள் சுகமாகிறத பார்த்தாங்க. 5 அப்பத்தை வைத்து இவ்வளவு ஜனங்கள் திருப்தியாக சாப்பிட்டு மீதி 12 கூடை நிறைய எடுத்து இந்த அற்புதத்தை பார்த்த உடனே அவங்க சொல்றாங்க, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி. நல்லா சொல்றாங்கங்க, மெய்யாகவே உலகத்தில் வருகிற தீர்க்கதரிசி. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அற்புதத்தை பார்த்த உடனே உபாகம் புத்தகத்துல 18ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, மோசே சொல்றாரு 18:15, உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உன் சகோதரிலிருந்து என்ன செய்வார், எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பார். இந்த தீர்க்கதரிசி தான் யாருன்றா, இந்த இயேசு. கரெக்டா தான் சொல்றாங்க. ஆனா மோசே இன்னொன்னு சொல்றாரு, அந்த தீர்க்கதரிசி எழும்பி இருக்கிறார்ப்பா, அவருக்கு நீங்கள் என்ன செய்யணும், செவி கொடுப்பீர்களாக. 19வது வசனத்தை வாசிங்க. எவனோ அவனை நான் என்ன செய்வேன், விசாரிப்பேன். அப்போ செவி கொடுக்கணும்னு சொல்றாரு. ஆனா நீ செவி கொடுக்கலன்னா நான் உன்னை என்ன செய்வேன், விசாரிப்பேன். அப்ப பாருங்க, இவங்க கரெக்டா அந்த பாயிண்ட பிடிக்கிறாங்க. என்னன்னா, இயேசு செய்த அந்த அற்புதத்தை கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆனா பின்னால படிச்சு பாத்தீங்கன்னா அவருடைய வார்த்தைக்கு அவங்க என்ன செய்யல, செவி கொடுக்கல. இயேசு இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் இந்த என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணாதவங்க என்ன இடத்துல பங்கு இல்லைன்னு சொல்றாரு. நானே மெய்யான போஜனமா இருக்கிறேன், நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம் என்றெல்லாம் சொன்ன உடனே என்ன ஆறாங்க, இடரல் அடைந்தார்கள், முறுமுறுக்க. அப்ப இந்த தீர்க்கதரிசி சொல்ற வார்த்தைக்கு என்ன செய்யணும், செவி கொடுக்கணும். ஆகவே ஜனங்கள் சொல்ற வார்த்தையெல்லாம் நம்பிட முடியல. ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க, நீ உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. ஆனா பின்னாடி இயேசு நானே ஜீவ அப்பம்னு பிரசங்கம் ஆரம்பிச்சாரா, எல்லாரும் என்ன செஞ்சாங்க, விட்டுட்டு போயிட்டு. அதனாலதான் சொன்ன மாய்மாலமான ஜனம். இங்க யாரும் நம்ம அப்படி இருக்க கூடாது. இயேசு யாருன்றதை நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு யார், அவர் தேவனா இருக்கிறார், அவர் தேவனுடைய குமாரனா இருக்கிறார். அவர் மேல நமக்கு ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் இருக்கணும். அப்ப அவர் என்ன சொன்னாலும் அதற்கு என்ன செய்யணும், நம்ம கேள்வி. இல்லன்னா இந்த வந்தாங்க பாத்தீங்களா, ரொம்ப நல்லா சொன்னாங்க, அவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி. நாம பாடும்போது நல்லா சொல்லுவோம், பாடுவோம், ஆண்டவரே நீர் கர்த்தர், நீர் ராஜா, நீர் தேவன், நீர் அப்படி இப்படி நல்லா சொல்லுவோம். ஆனா வசனத்தை கேட்டுட்டு இது கடினமான உபதேசம், இதெல்லாம் நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. அப்ப நமக்கு என்ன பேர் தான், மாய்மால. இந்த ஜனங்கள் அப்படிதாங்க செஞ்சிருக்காங்க. அந்த சம்பவத்தின் கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் கூட நம்ம தொடர்ந்து படிக்க போறோம். அப்ப அவங்க மாய்மாலமான வார்த்தையில, அதனாலதான் ஏசாயா சொல்கிறார், அவர்கள் அவருடைய வாயினால் என்ன செய்யறாங்க, என்னைய கனம் பண்ணுகிறார், அவருடைய இருதயமோ எனக்கு தூரம். இங்க யாரும் அப்படி இருக்க கூடாது. ஆமா, அவர் கர்த்தரா, அவர் தேவனா, அதை நல்லா அறிந்து கொள்ளணும். அப்புறம் அவருடைய வார்த்தைக்கு அப்படியே என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும். சரி, இருக்கட்டும். அப்ப பாருங்க, இங்க சொல்கிறார் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். 15வது வசனம்,
ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறான் இயேசு அறிந்து. இயேசுக்கு தெரிஞ்சிருச்சு, நியூஸ் வருது, இவங்க எல்லாம் பேசுறாங்க, வந்த கூட்டம் எல்லாம் பேசுது, என்ன செய்யறாங்க, இயேசுவை என்ன செஞ்சிடலாம், ராஜாவாக்கிடலாம், நல்லது தானே அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா மனுஷருக்குள்ள இருக்கிறதை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அறிந்து வைத்திருக்கிறார். அப்ப இவன் எதுக்காக ராஜாவாக்குறான்னு நினைக்கிறான்னா, இவரை ராஜாவாக்கிட்டோம்னா இந்த தேசம் முழுவதிலும் வியாதியஸ்தர்களே சொல்லுங்களேன் இருக்க மாட்டாங்க. எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம ஜிஹெச்சுக்கு போய் பாருங்க, இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலும் போய் பாருங்க, எல்லாம் நிறைஞ்சு என்ன செய்யுது, வழியுது. எல்லாம் சின்ன ஒரு டாக்டர் ஒரு கிளினிக் ஆரம்பிச்சா கூட அங்க ஒரு 10 சேரை போட்டு விட்டாரு, 10 சேர்லயும் ஆள் உட்கார்ந்துட்டு இருக்குது. அவ்வளோ வியாதிகள் என்ன செஞ்சிருக்கு, பெருகி இருக்கிறது. அப்ப இயேசுவை ராஜாவாக்குனா என்ன ஆகும், வியாதி இல்லாத நோய்களற்ற ஒரு தேசமா எது மாறிடும், இஸ்ரவேல் தேசம் மாறிடும். நல்லா இருக்குல்ல, எவ்வளவு பேருக்கு சந்தோஷமா இருக்கு. பரலோகத்துல அப்படிதான் இருக்க போறோம். அவர் ராஜாதி ராஜாவா இருக்கும் போது அங்க என்ன இருக்காது, வியாதி, கேன்சர் இருக்காதுங்க, இடுப்பு வலி இருக்காது, எந்த ப்ராப்ளமும் என்ன செய்யாது இருக்காது. ஆகவே இவங்க என்ன நினைக்கிறாங்க, இயேசுவை இந்த இஸ்ரவேல் தேசத்துல ராஜாவாக்கிட்டா தேசம் முழுவதும் என்ன இருக்காது, வியாதியே இல்லாத ஒரு தேசமா மாறும். அடுத்த பிரச்சனை என்ன, வயிற்று பிரச்சனை தான். என்னது, சாப்பாடு. எப்படி, 5 அப்பம் இருந்தா போதும், ஒரு சின்ன ஒரு கிலோ மாவு எடுத்து பிசைஞ்சு அவருக்கு அப்பங்களா கொடுத்தா போதும், அதுவே என்ன செஞ்சிருவார் ஆண்டவர், 20,000 பேருக்கு என்ன தேசத்துக்கு என்ன கிடைச்சிடும், உணவு தண்ணீரைவு அடைஞ்சிடும் தேசம். ஒரு அல்லே சொல்லுவோமா, பரலோகத்திலயும் அப்படிதான், நமக்கு சாப்பாட்டுக்கான பிரச்சனையே இல்ல. ஆகவே இவங்க என்ன செய்யறாங்க, இயேசுவை ராஜாவாக்கும்படி. இன்னைக்கு அநேகர் சுயநலத்தோடு இயேசுவை பின்பற்றுகிறார்கள். அதான் இந்த குறிப்பினுடைய கருத்து. சுயநலத்தோடு ஆண்டவரை பின்பற்றான். எதுக்காக, வியாதி போகணுங்க, வியாதியை குணமாக்குகிறவர் தான், எல்லா வியாதியஸ்தர்களையும் அவர் குணமாக்கினார் என்றுதான் நாம் படிக்கிறோம். இன்றைக்கும் விசுவாசத்தோடு அப்படி வஸ்திரத்தை தொட்ட யாவரையும் அவர் அன்றைக்கு எப்படி சுகமாக்கினாரோ அதே போல விசுவாசத்தோடு முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய ஜெபங்களை கேட்டு இன்றைக்கும் தேவன் அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கும் அவருடைய பொருளாதார குறைவை தேவன் நிறைவு செய்கிறவராக இருக்கிறார். ஆனா சுயநலத்தோடு வரக்கூடாது, சுயநலத்தோடு வரக்கூடாது. என்ன சுயநலம், இவன் இதை மட்டும் போதும், அவருடைய போதனை வேண்டாங்க, அவரை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவாக என்னால் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, அவருக்காக நான் வாழ்வேன், அதெல்லாம் முடியாது. ஆனா அவருடைய அற்புதம் மட்டும் எனக்கு வேணும், அவருடைய ஆசீர்வாதங்கள் மாத்திரம் எனக்கு என்ன செய்யணும் வேண்டும். இதுதான் நம்ம பார்க்கிற காரியம். இன்றைக்கு அநேக ஜனங்கள் இப்படிதான் வாழ்றாங்க. அதான் இப்போ அடுத்த குறிப்பாக நான் சொல்லுகிற காரியம் 16 இருந்து 29 வரைக்கும் உண்மையற்ற சீஷர்களுக்கான வித்தியாசத்தை சொல்ல போகிறோம், படிக்க போகிறோம். உண்மையற்ற சீஷர்களுடைய நிலைகளை நம்ம படிக்க போறோம். சிலரெல்லாம் உண்மை உள்ளவர்களை போல என்ன செய்வாங்க இருப்பாங்க, உண்மையான சீஷர்களை போல இருப்பாங்க. ஆனா இவங்களை இந்த வசனத்தை படிக்கும் போது இந்த வித்தியாசத்தை நம்மால் சுலபமாக என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். இது எதுக்காக, மற்றவங்களுக்காக அல்ல, நமக்காக. நாம் உண்மையாக ஆண்டவரை பின்பற்றவர்களா இருக்குமா, இந்த உண்மையற்ற சீஷர்களுடைய குணநலன்கள் என்று போட்டுக் கொள்ளுங்களாம், அல்லது அந்த வித்தியாசத்தை நாம் என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். நான் சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். இயேசு அநேக அற்புதங்களை செய்தாரா, அப்படி அநேக அற்புதங்களை செய்யும் போது சீஷர்கள், உண்மையான சீஷர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, உண்மையற்ற சீஷர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு அநேக போலிகள் தான் இருக்குது. அதனாலதான் ஒரு பழமொழி சொன்னாங்க, மின்னுவதெல்லாம் பொண்ணு. ஆனா நாம என்ன செய்யறோம், ஐயோ மின்றாங்கப்பா, ஒரு அற்புதமான சீஷன், அற்புதமான விசுவாசி நாம நினைக்கிறோம். ஆனா அது உண்மையற்றதாக இருக்கிறது, மாய்மாலமானதாக இருக்கிறது. ஆகவே இந்த செய்தியில அடுத்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். உண்மையான சீஷர்கள் எப்படி இருப்பாங்க, உண்மையற்றவர்கள் எப்படி இருப்பாங்க. சில நேரங்களில் நாம போலிகளை பார்த்து ஏமாந்து விடுகிறோம். இதுக்கு ஆண்டவர் பல உதாரணங்களை சுவிசேஷங்களை சொல்லி இருக்கிறார். விதைய விதைத்தாரா, கோதுமை வளரும் போது அங்க வளரும் போதே அந்த செடியில பக்கத்துல என்ன வளருது, களைகளும். அப்போ கோதுமையும் வளருது, களைகளும் வளருது. பாருங்க, மணவாளன் ஒரு கல்யாணத்தை ஆயத்தப்படுத்துறாரு.
10 கன்னிகைகள் இருந்தாங்களாம். இப்ப 2 பிரிக்கிறாரு. ஒரு 5 பேரு புத்தி உள்ள கன்னிகைகள், இன்னொரு 5 புத்தி இல்லாத ரெண்டும் பிரிக்கிறார். அப்ப ஆண்டவருக்கு தெரியும் எல்லாம் 2 இருக்கும், சபையிலயும் 2 இருக்கும், குடும்பத்திலயும் 2 இருக்கும், எல்லாம் 2 தான் இருக்குது. கலைகளும் இருக்குது, தானியமும் இருக்குங்க. புத்தி உள்ள கன்னிகைகள் இருக்காங்க, ஆயத்தமாக இருக்கிற. புத்தி இல்லாத கன்னிகைகள். சரி, ஆட்டு கூட்டம் தாங்க 2 பிரிச்சார். வெள்ளாடு செம்மறியாடுன்னு பிரிக்கிறாரா இல்லையா? ஆமா, வெள்ளாடு செம்மையாடு செம்மறியாடா பிரிக்கிறார். ஒரு மனிதன் என்ன செய்யறானா, மத்தேயு சுவிசேஷத்துல 13வது அதிகாரத்துல வலைய போட்டு திரளான மீன்களை அவன் பிடித்து வர்றானா. பிடிச்சு வச்ச பிறகு அவன் 2 சிகரெட் அவன் பிரிக்கிறான். அதுல பிரிக்கும் போது பாருங்க, அந்த அது 13:48 அது நிறைந்த போது அது கரையில இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளிலே சேர்த்து ஆகாதவைகளை என்ன செய்யறான். அப்ப மீன் கூட்டம் தான் நம்ம. நான் உன்னை மனுஷர்களை இல்ல மீன்களை பிடிக்கிறவளாக மனுஷர்களை பிடிக்கிறவளாக ஆக்குறேன்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் பிடிக்கிறாரு. சிலது நல்லதாவும் இருக்குது, சிலது ஆகாதவைகளாக இருக்குது. ஆனா ஆண்டவர் பிரிச்சிடறாரு. இப்படி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தாளந்துகளை பெற்றவர்களை கூட 2 பிரிக்கிறார். கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவன், அநேகத்தின் பேர்ல அவன் என்ன செய்யறான். இன்னொருத்தன் உண்மை இல்லாதவன், சோம்பேறி. அப்ப எல்லா இடங்களிலேயும் இந்த 2 கூட்டமும் இருக்கும். சீஷர்கள் கூட்டமும் இருக்கும், சபையிலே இருக்கும், எல்லா இடங்களிலும் இருக்கும். ஆகவே ஆண்டவர் இந்த இடத்துல இந்த சம்பவத்தின் மூலமாக 2 பிரிக்கிறாருங்க. 2 பிரிக்கிறார். அற்புதங்கள் நடக்கும்போது உண்மையானவர்கள் எப்படி செயல்படுவார்கள் வாசிக்கலாமா? யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனம். யோவான் 2:11. கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை என்ன செய்தார்? வெளிப்படுத்த. அவர்களே சொல்லுவோமா? அப்ப அற்புதத்தின் மூலமாக அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. மகிமைனா அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். மகிமை வெளிப்படுத்தினோமா? இப்ப சீஷர்கள் என்ன செய்தார்கள்? அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து. அப்ப முதல் ரெஸ்பாண்ட் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரை அறிய இப்ப இந்த அற்புதத்தின் மூலம் தேவனுடைய மகிமையை தான் வெளிப்படுத்தினேன். இப்ப வெளிப்படுத்தும் போது நமக்கு என்ன வரணும்? அவரிடத்தில் சீஷர்களா இருந்தால் என்ன செய்வாங்க? விசுவாசம் வைப்பார்கள். இப்ப ஒவ்வொரு நாளும் ஏன் படிக்கிறோம்? இத படிக்க தேவன் இவ்வளவு பெரியவரா என்று அறியும் போது விசுவாசம் வளர்ந்துட்டே இருக்கணும். உண்மையான சீஷருடைய வாழ்க்கையில தேவன் பேர்ல என்ன வரணும்? விசுவாசம் வந்துட்டே இருக்கணும். விசுவாசம் வரணும். ஆமா, விசுவாசம் வைத்தார். இன்றைக்கு அநேகர் விசுவாசம் வைக்கிறது போல இருக்காங்க. ஆனா திடீர்னு சூழ்நிலை மாறினோன்னு விசுவாசம் அற்ப விசுவாசிகளா மாறிடுறாங்க, விசுவாசம் மற்ற ஜனங்களா மாறிடுறாங்க. உண்மையான சீஷர்கள் தேவனை அறியும் போது அவர்கள் தேவனிடத்தில் விசுவாசம் வைப்பார். 2வதாக வாசிக்கலாம், மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14வது. அங்க ஒரு அற்புதம் நடக்குது. அந்த அற்புதத்துக்கு பின்னாடி என்ன நடக்குது பாருங்க. வாசிக்கலாம் 14:33 வாசிங்க. இப்ப பாருங்க, அற்புதத்தின் முடிவுல என்ன செய்யறாங்க? மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன். அப்ப அற்புதம் என்ன சொல்லுது? இயேசு யார்? ஒரு உபதேசத்தை வாசிக்கும் போது, தேவனுடைய செயல்களை எல்லாம் நம்ம படிக்கும் போது அவர் யார்? அவர் தேவனுடைய குமாரன் என்று நான் அறிந்து கொள்கிறேன். 3வதாக என்று சொல்லி அவரை என்ன செய்தார்கள்? பணிந்து கொண்டார்கள். ஆமா, முதல்ல அவர் இடத்துல விசுவாசம் வைக்கணும். 2வது அவர் யாருன்னு தெரியணும். அற்புதங்கள் அதான் சொல்லுது, வேதம் அதுதான் நமக்கு போதிக்கு. அவர் தேவனுடைய குமாரன். 3வது அவரை என்ன செய்தார்கள்? அவரை பணிந்து கொண்டார்கள். எங்க தெரியுமா? படகுலையே பணிந்து கொண்டார்கள். எங்க? ஏன்னா அந்த சம்பவத்தை படிச்சு பாத்தீங்கன்னா சீஷர்கள் என்ன செய்யறாங்க? இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் எது இயேசு இந்த அற்புதத்தை செய்த பிறகு சீஷர்களை அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டது. நீங்க அக்கறைக்கு போங்கப்பா. அவங்க ஆண்டவரை கூப்பிட்டுப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நான் இங்கே என்ன செய்யணும்? இருக்கணும். இந்த ராத்திரி வேளையில நான் இங்க இருக்கணும், ஜெபம் பண்ணணும்னு சொல்றாரு. அப்ப சீஷர்கள் மாத்திரம் என்ன செய்யறாங்க? படவில் ஏறி அக்கறைக்கு போறாங்க. அக்கறைக்கு போகும்போது அந்த கலிலேய கடல்ல பெரிய கொந்தளிப்பு, காற்று அங்கே கடந்து வருகிறது. இப்ப சீஷர்கள் என்ன செய்யறாங்க? தண்டு வலிக்கிறதற்கு கஷ்டப்படுறாங்க. இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும், அதனால சொல்லிட்டு போயிடுறேன். சீஷர்கள் தண்டு வலிக்கிறதுக்கு என்ன செய்தாங்க? கஷ்டம். உடனே அவர் ஆவியில உணர்ந்து அவர் 4ஆம் ஜாமத்துல என்ன செய்தாராம்? அந்த கடலின் மேல் என்ன செய்யறாரு?
நடந்து போகிறார். இப்ப இவங்க நடுக்கடல்ல சிக்கி இருக்காங்க. மற்ற படகெல்லாம் போயிடுச்சு. இந்த சீசர்கள் போன படகு மட்டும் என்ன செஞ்சுச்சு? மாட்டிக்கிச்சு. இப்போ இயேசு 4ஆம் ஜாமத்துல அங்கே கடலின் மேல் என்ன செய்யறாரு? நடந்து போகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவர்கள் இதே கடல்ல தான் தொழில் செஞ்சவங்க. இப்படி ஒரு சம்பவத்தை அவங்க என்ன செய்யவே இல்லை, பார்க்கல. இயேசு கடந்து போகிறவர் போல காணப்பட்டாராம். உடனே அதை பார்த்தானுங்களா, எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. ஆவேசம் ஆவேசம்னு என்ன செஞ்சாங்களாம்? என்னது, பேய் வந்திருக்கு, பிசாசு வந்திருக்குன்னு என்ன செஞ்சிருக்காங்க? சத்தம் போடுறாங்க எல்லாரும். அப்புறம் சொல்றாரு, நான் தான் சொல்றாரு. உடனே நான் தான் சொன்ன பேதுரு அப்படியே கொஞ்சம் அப்படியே நல்லா பார்த்த உடனே அவரு தான் தெரிஞ்ச உடனே, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் கடல் மேல நடந்து வர எனக்கு கட்டளையிடும் என்று சொல்லுகிறார். எப்படி இருக்குது பாருங்க. நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? அற்புதத்தை பார்த்து கை தட்டிட்டு போவோம். ஆனா பேதுரு அப்படி இல்லை. அந்த அற்புதத்தை தானும், அதனால தாங்க இயேசு செய்த அற்புதத்தை காட்டிலும் பேதுரு பெரிய அற்புதத்தை செய்தார். இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டவர்கள் சுகமானாங்க. ஆனால் பேதுருவின் நிழல்பட்டவர்கள் என்ன செஞ்சாங்க? அல்லேலூயா சொல்லுவோமா? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களை தானும் செய்வான், என்னை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். அப்போ பேதுருக்கு ஆரம்பத்திலே அந்த அந்த காரியம் இருந்துச்சு. இயேசு ஒண்ணு செய்யறாரா, அவர் தண்ணீர் மேல நடக்கிறாரா, நானும் என்ன செய்யணும்? நடந்தாரா? ஆனா அதுக்கப்புறம் அந்த கொந்தளிக்கிற கடலையும் காற்று அடிக்கிற காற்றையும் பார்த்து கொஞ்சம் விசுவாசம் என்ன செஞ்சிருச்சு? கம்மியாயிடுச்சு. கீழே போனாரு, ஆண்டவர் தூக்கி விட்டுட்டார். இப்ப 2 பேரும் என்ன செய்யறாங்க? படகுல ஏறினார்கள். படகுல ஏறின உடனே காற்றையும் கடலும் என்ன செஞ்சிச்சு? அமர்ந்தது. உடனே இதை பார்த்த சீஷர்கள் அது படகுன்னு கூட பார்க்காம அவரை என்ன செய்தார்கள்? பணிந்து கொண்டார்கள். ஒரு சொல்லுவோமா? இயேசுவை நாம புரிய புரிய அவரை உண்மையாய் ஆராதிப்போம், உண்மையாய் ஆராதிப்போம், அவரை பணிந்து கொள்வோம், அவரை கனப்படுத்துவோம். எல்லாருக்கும் முன்பாக பணிந்து கொள்வோம். அது போட் ஆனாலும் சரி, ட்ரெயின் ஆனாலும் சரி, பிளைட் ஆனாலும் சரி, அது சர்ச்சானாலும் சரி, எங்கேயும் அவரை பணிந்து கொள்வோம். ஆமா, எங்கேயும் அவரை உயர்த்துவோம். ஆமா, எங்கேயும் அவரை கனப்படுத்தி வாழ்வோம். இன்றைக்கு அநேகர் அவரை என்ன செய்யல? கனவீனப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை அறியாததினாலே. இந்த அற்புதம் என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு வர்றேன். சீஷர்களா இருந்தா இப்படி நடக்கும். சீஷர்கள் இல்லைன்னா அவங்க வசனத்தை கேட்டு முறுமுறுத்து ஆண்டவர் விட்டு என்ன செஞ்சிருவாங்க? போயிடுவாங்க. உபத்திரவங்கள் வரும், பாடுகள் வரும், சூழ்நிலைகள் மாறும். அவர்கள் கர்த்தரை விட்டு கடந்து செல்கிறவர்களாய் மாறிவிடுவார்கள். அப்போ சொல்லி அவளை என்ன செய்தார்? பணிந்து கொண்டார். இந்த காலை வேளை இந்த குணாதிசயம் எல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கா? விசுவாசத்தை தினந்தோறும் வளருதா? சீஷர்களா இருந்தா வளரும். 2வது சொன்னேன், அவர் தேவனுடைய குமார். அவர் தான் தேவன். அவர் தான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கினவர். அவர் தான் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர். அவர் தாங்க எல்லாமே. என்னை உருவாக்கினவர் அவர் தான். இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் அவர் தான். அந்த விசுவாசம், அவர் யார் என்பதை அறிந்திருக்கு. 3வது, அவரை என்ன செய்தார்கள்? பணிந்து கொண்டார்கள். அடுத்தது லூக்கா 5ஆம் அதிகாரத்துல ஒரு அற்புதத்தை இதே சீஷர்கள் பார்க்கிறார்கள். பேதுரு முழுவதும் வலை போட்டானா, ஒண்ணும் என்ன செய்யல, கிடைக்கல. அதிகாலை வேளை நம்முடைய படகுல இருந்து இயேசு பிரசங்கம் பண்ணாரு. பிரசங்கம் முடிஞ்ச உடனே பேதுருவை பார்த்து சொல்றாரு, அவனுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கலன்றது அறிந்து ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். அவர் சொல்றாரு, ஐயரே முழுவதும் என்ன செஞ்சிருக்கான்? வலைய போட்டிருக்கேன், ஆனா ஒரு மீனும் ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் என்ன செய்யறேன்? வலைகளை போடுகிறேன் என்று சொன்னானா, போட்டான். 2 படகுகள் அமிலத்தக்கதாக மீன் என்ன செய்தது? கிடைத்தது. 11வது வசனம் பாருங்க. அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார். அப்ப சீஷனுடைய அடுத்த காரியம் என்னன்னா, திரளான மீன்கள் எதுக்கு கொடுத்தாரு? கொஞ்சம் யோசிப்பாங்க. இவங்களுக்கு தானே என்ன செய்தாரு? கொடுத்தாரு. ஆனா இந்த சீசன் என்ன செய்வானா, அதை எல்லாத்தையும் விட்டுருவான். யாரை பின்பற்றுவான்? ஆனா இந்த போலி சீஷர்கள் இருக்காங்களே, ஆண்டவர் சீஷர்களாக இருக்கிறது போல நடிக்கிறவங்க, அவன் ஆண்டவரை விட்டுட்டு மீனை பிடிச்சுக்குவான். இன்னைக்கு போலியான ஆட்கள் இதுதான் செய்யறாங்க. ஆசீர்வதிக்கிறவரை விட்டுருவாங்க, ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிருவாங்க? பிடிச்சிருவாங்க. இப்ப அநேகர் பாருங்க, பிள்ளைக்காக ஜோம் பண்ணுவாங்க, வீட்டுக்காக ஜோம் பண்ணுவாங்க, வேலைக்காக ஜோம் பண்ணுவாங்க. இப்போ ஆண்டவர் வேலை பிள்ளை எல்லாத்தையும் கொடுத்துருவாரா? இப்ப யார விட்டுருவான்? ஆண்டவர் விட்டுருவான். எதை பெற்றுக்கொண்டானா அதை இறுக்கமா என்ன செஞ்சிருவான்? பிடிச்சிடும். அது அவனை பிடிச்சிடும். அப்புறம் அது இவனை விடாது, இது அவனை விடாது. ஆனா உண்மையான சீஷர்கள் எல்லாவற்றையும் விட்டு அவரை என்ன செய்வாங்க? பின்பற்றுவார்கள். இந்த காலவெளியில உண்மையான சீஷர்களா இருக்கிறோமா? அதான் ரொம்ப மிக மிக முக்கியம். இன்னைக்கு அநேகர் உண்மையான சீஷர்கள் வெளியே பார்த்தா
நல்ல சீஷர்களை போல இருக்காங்க. ஆனால் சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை கெட்டியா பிடிச்சுக்குவாங்க. யாரை விட்டுருவான்? ஆமா, இயேசுவை விட்டு விடுகிறாள், ஆண்டவரை விட்டு விடுகிறாள். அதனாலதான் லூக்கா சுவிசேஷத்துல சரி அடுத்தது எல்லாவற்றையும் விட்டு மாத்திரம் இல்ல, அவருக்கு பின் சென்றாள். அடுத்த குறிப்பு எழுதி, அவருக்கு என்ன செஞ்சாங்களாம்? பின் சென்றார்கள். ஆமா, சீஷன்னா ஃபாலோவர், பின்பற்றுகிறவன். இயேசுவை அப்படியே என்ன செய்யணும்? அவர் போற இடத்துக்கு எல்லாம் நம்ம போகணுமா? யோசிச்சு பாருங்க, அவர் எங்கெல்லாம் அங்கெல்லாம் நம்ம திடீர்னு ஒரு நாள் என்ன செஞ்சுட்டாரு? அவரு மலைக்கு போலான்றாரு. உடனே என்ன செய்யணும்? எல்லாரும் மலைக்கு போகணும். அங்க ஜெபம் பண்ணணும்னா இவரு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். திடீர்னு அங்கிருந்து இறங்கி வேற ஒரு சமாரியா பட்டணத்துக்கு போகணும்னா, நான் வரமாட்டேன், நீங்க வேணா என்ன செய்யுங்க, சமாரியா பட்டணத்துக்கெல்லாம் நாங்க என்ன செய்ய மாட்டோம், அப்படி சொல்லக்கூடாது. ஏசு எங்க போனாலும் என்ன செய்யணும்? அவர் கலிலேயாவுக்கு போனா அங்க போனோம், அங்க அவருக்கு எதிர்ப்பு வந்தா விட்டுட்டு ஓடிடக்கூடாது. அங்க கூட என்ன செய்யணும்? இயேசுவோட நிக்கணும். கெத்செமனே தோட்டத்துக்கு வரணும். கானா ஒரு கல்யாணத்துக்கு மட்டும் வருவாங்க, கெத்செமனே தோட்டத்துக்கு வரமாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. அவர் எங்க கூட்டிட்டு போனாலும் போறதுக்கு ரெடியா இருக்கிறது தான் யாரு? சீஷன். ஆமா, இங்க உண்மையான சீஷனுடைய அடையாளத்தை சொல்றேன். அவர் சமாரியாவுக்கு போவாருங்க, கெத்செமனே தோட்டத்துக்கு போவாரு, அவரு கானாவூருக்கு கூட என்ன செய்வாரு? போவாரு. எல்லா இடத்துக்கு போவாரு. அவர் குஷ்டரோகியை கூட என்ன செய்வாரு? தொடுவாரு. ஆமா, ஐயோ நம்ம அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடாது. பேதுரு சொன்னாரு, அப்படி எல்லாம் ஆண்டவரே, என் சிறு வயது துவக்கி இதெல்லாம் நான் சாப்பிட்டது இல்ல, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஆண்டவர்கிட்ட. அவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் நாம என்ன செய்யணும்? அவருக்கு பின் சென்றார். இந்த காலவேளை உண்மையான சீஷர்கள் அவரை பின்பற்றுகிறவர்களா இருப்பார்கள். அவர் எப்படி அன்புள்ளவரா இருக்கிறாரோ அதே போல நாம என்ன செய்யணும்? அன்புள்ளவர்களா. அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை வருது, ரெஸ்ட் எடுக்கதான் போனானுங்க. ஆனா அந்த இடத்துக்கு யார் வந்துட்டா? ஜனங்கள் வந்தார்கள். அவர்கள் மேல் அவர் என்ன செய்தார்? மனதுருகினார். நமக்கும் அப்படி மனதுருக்க வேண்டும். கஷ்டப்படுகிற ஜனங்களை பார்க்கும்போது மனதுருக வேண்டும். தேவையில் உள்ள ஜனங்களை பார்க்க எரிச்சல் அடையக்கூடாது. நமக்கு எரிச்சல் வருதா? அவரை பின்பற்ற வேண்டியவளா எல்லா சூழ்நிலையும். அவர் சார்ந்த குணமுள்ளவளா இருந்தது போல அவர் வாய் பேசாத சூழ்நிலைகள் நமக்கு தெரியும். அவரை குறித்து பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லும் போது அவர் வாய் திறவாத ஆட்டை போல. அவரை பின்பற்றுகிறாய் எல்லா இடத்துலையும். ஊருக்கு அவரை சென்ற இடத்தை மாத்திரம் சொல்லல, அப்படியே அவரை ஃபாலோ பண்ணுகிறவளா இருக்கு. நாம பின்பற்றுகிறவளாக இருக்கணும். அதை தான் நாம லூக்கால நம்ம படிக்கிறோம். 9வது அதிகாரம் 23, 24 வசனங்கள். லூக்கா 9, 23, 24 வாசிக்கலாம். அவன் தன்னைத்தான் வெறுத்து, உண்மைதாங்க அது. ஆண்டவரை பின்பற்றணும்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? நம்மள வெறுக்கணும். நம்மளை வெறுக்காம ஆண்டவரை என்ன செய்ய முடியாது? பின்பற்ற. ஏன்னா அவர் எங்கெங்க போறாரு? திடீர்னு மலைக்கு போறாரு, பள்ளத்தாக்குக்கு என்ன செய்யறாரு? போறாரு. திடீர்னு நைட்டு முழுவதும் என்ன செய்யறாரு? ஜெபம் பண்ணலான்றாரு. 1 மணி நேரமாவது ஜபிக்கலையான்னு தூங்குனா கூட என்ன செய்யறாரு? தட்டி எழுப்புறாரு. நம்ம விரும்பாத இடத்துக்கு கூட அவர் போவார். நம்ம விரும்பாத காரியத்தை கூட அவர் செய்யறார். அப்போ அவரை பின்பற்றணும்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? தன்னைத்தான் வெறுத்து. ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதையை வச்சிருக்கிறார், ஒரு தேவ திட்டத்தை வச்சிருக்கிறார். அதை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னைக்காவது ஒரு நாள் அல்ல, அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக ஜீவனை. பாருங்க என்ன சொல்றாருன்னு புரியுதா? திருப்தியாக கொடுக்கறது இல்ல இங்க பேசுறது, வேண்டிய மட்டும் கொடுத்தது. ஆண்டவருக்காக சில நேரத்துல ஜீவனையே, ஆமா, என் நாமத்து நிமித்தம் சில நேரத்துல வீட்டை இழக்க வேண்டியது வரும், மனைவியை இழக்க வேண்டியது வரும், பிள்ளைகளை இழக்க வேண்டியது வரும், தேசத்தை இழக்க வேண்டியது வரும், நன்மைகளை இழக்க வேண்டியது வரும். அதான் சொல்றாரு, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புற அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழக்கிறவன் அதை ரட்சித்து கொள்ளுவான் என்று சொல்கிறார். இன்னும் நிறைய வசனம் எடுத்துட்டு வந்திருக்கேன், ஆனா நிறுத்துறேன். ஆகவே இயேசுவை எல்லா சூழ்நிலையிலும் நாம் பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். இயேசுவை. ஆனா இந்த போலியான இந்த சீஷர்களை குறித்து நான் சொல்லணும்னா என்ன நடக்குதுன்னா, சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். அதை அப்படி படிப்போம். அற்புதத்தை பார்த்தாங்களா? அந்த 6வது அதிகாரத்தை
அப்படியே படிச்சு பாத்தீங்கன்னா 54வது வசனத்தை வாங்க. என் மாம்சத்தை புசித்து அவனை எழுப்புவேன் எல்லாம் பிரசங்கம் பண்றாரு. 52க்கு வாங்க. அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே என்ன செஞ்சாங்களாம்? நல்லா சாப்பிட்டாங்க, வேண்டிய மட்டும் சாப்பிட்டாங்க. இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க. இப்ப என்ன செய்யறாங்க? தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். கீழே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ரைட், ஓகே, 66வது வசனம். அது முதல் அவருடைய சிஷ்யரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் என்ன செஞ்சிட்டாங்களாம்? பின் வாங்கி போயிட்டு. இதுதான் போலியான சிஷ்யர்கள். எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க, அற்புதமான ஒரு ஆரம்பமா இருக்குது இந்த அதிகாரம். ஆனா கடைசியில பார்த்தா எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? பின்வாங்கி போறாங்க. இப்ப அடுத்தது, அப்பொழுது இயேசு பன்னிரவரையும் நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சொன்னார். பாருங்க, அதுல கீழையும் ஒருத்தன் குறித்து சொல்றாரு. இயேசு அவளை நோக்கி, பன்னிரவராகி உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் போலி சீசனா இருக்கான்ப்பா, பிசாசாய் இருக்கிறான். அப்ப இந்த சம்பவம் முடிவு அதுதான். உண்மையான சீஷர்கள் அவங்க தேவனை விசுவாசிப்பாங்க. அவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. அவரை பணிந்து கொள்வார்கள். எல்லாவற்றையும் அவருக்காக விட ரெடியா இருப்பாங்க. அவரை பின்பற்றுகளா இருப்பாங்க. எந்த இடத்துக்கு அவர் போனாலும், எந்த இடத்துல அவரை வழி நடத்தினாலும் அவரை பின்பற்று. ஆனா இன்னொருத்தர் அற்புதங்களை பார்ப்பாங்க. வியாதிகள் எல்லாம் என்ன செய்வாங்க? அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. பொருளாதார ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வார்கள். எல்லாம் பெற்றுக்கொள்வாங்க. அவரை ராஜாவாக்கும் அவங்க என்ன செய்வாங்க? முயற்சிப்பாங்க. அவரை ராஜான்னு சொல்லி ஆர்ப்பரிப்பாங்க, ஆராதனை செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா ஆண்டவரை பின்பற்ற மாட்டாங்க. அவருடைய உபதேசங்கள் என்று வரும்போது, நேரம் வரும்போது ஆண்டவரை விட்டு வழி விலகுகிறவர்களா இருக்கிறாங்க. அதனால்தான் மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து சில பட்டணங்களை ஆண்டவர் கடிந்து கொள்கிறாராம். வாசிக்கலாமா? மத்தேயு 11:20 இருந்து வாசிக்கலாம். பட்டணங்கள் என்னவா? பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள். பட்டணம்னா சிட்டியை சொல்ல, அந்த ஊர் ஜனங்களை சொல்றார். மனம் திரும்பாமல் போனபடியால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். இன்னைக்கு கூட நமக்கு அநேக பிரசங்கங்களை கேட்கிறோம், ஆனா மனம் திரும்புறது இல்லை. இன்னைக்கு சொன்ன உண்மையான சீஷர்களுடைய அடையாளத்துல இருக்கிறோமா? அல்லது இருமனம் உள்ளவர்களா இருக்கிறோமா? மனம் திரும்பல. இப்ப பாருங்க என்னென்ன பட்டணமா? வாசிக்க 21. கொராசீனே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு. ஏன்னா இங்கதான் என்ன செஞ்சிருக்காரு? பலத்த செய்கைகள், அதிகமான அற்புதத்தை அந்த இடத்துல செஞ்சாராம். இப்ப எவன் இடத்துல அதிகம் கொடுக்கப்படுது அவன் இடத்துல அதிகமா ஆண்டவர் கேட்கிறார். அப்ப பாருங்க, உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீர்விலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். தீரு சீதோன் எல்லாம் புறஜாதி பட்டணம், இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல, புறஜாதிகள். அவங்க மனம் திரும்பி இருப்பாங்கப்பா. ஆனா நீங்க என்ன செய்யல? மனம் திரும்பிங்களே. பாருங்க, நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலாம், தீர்வுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப அடுத்து சொல்றாரு, வான பரியந்தமும் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே. அப்படின்னா என்னன்னா, அந்த ஊர்ல பெரிய பெரிய மாடி கட்டடங்கள், இன்னைக்கு சொல்றாங்களே பல அடுக்குமாடி குடியிருப்புகள். அதான் வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தமும் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே, என்ன சொல்றாரு பாருங்க, சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததான் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருந்திருக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேடுவதை பாலும் சோதோம் நாட்டிற்கு நேடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எல்லாரும் சேர்ந்து 25 நம்ம 25-26 படிக்கலாமா? அந்த சமயத்துல இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு. ஆமா, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் இந்த ரகசியங்களை மறைத்து, இந்த சத்தியங்களை மறைத்து பேதைகளுக்கு
பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த வெளிப்படுத்தப்பட்ட இந்த சத்தியம் நாமும் கை கொள்ளாமல் விடுவோம் என்றால் நிச்சயமாகவே நம்மையும் பார்த்து ஆண்டவர் ஐயோன்னு தான் சொல்வார். நம்ம பேரை சொல்லி உனக்கு ஐயோ, எத்தனை பிரசங்க நீ பண்ணிருப்ப, எத்தனை பிரசங்க நீ கேட்டிருப்ப, என்னையும் சொல்லிக்கிறேன் உங்களையும் சொல்லிக்கிறேன், நான் கேட்டிருப்ப. ஆனாலும் விசுவாசிக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யல? விசுவாசிக்கல. நான் யார் என்பதை நீ சரியா என்ன செய்யல? அறியல. என்னை நீ பின்பற்றவில்லை, என்னை நீ சரியாய் பணிந்து கொள்ளவில்லை சொல்லுவார் ஆண்டவர். நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? சர்ச்சுக்கு வந்து நம்மள ஆண்டவர் ஆராதிக்கலாம். ஆனா அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? அங்கேயே பணிந்து கொண்டார்கள். சொல்லுவோமா? ஆமா, நீங்க யோனா தீர்க்கதரிசன புத்தகத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, யோனாவை தூக்கி கடல்ல போட்டுறாங்க. கடல் என்னது? அந்த 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 அலைகள் அல்லது அந்த கொந்தளிப்பெல்லாம் அமர்ந்ததான் அங்கேயே கர்த்தருக்கு பலியிட்டார்களாம். சொல்லுவோமா? நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? வீட்டுக்கு போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு அங்க பலியிடலாம். ஆனா அங்கேயே. அதே போல இந்த சீஷர்கள் படகிலேயே ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கரெக்டா கொடுக்கணும், அவரை பின்பற்றணும். அவர் எல்லாத்தையும் கொடுப்பாரு. அது கொடுக்கறதே எதுக்காகனா நம்ம விடுறோமான்னு பாக்குறதுக்கு தான் கொடுக்குறாரு. சிலதெல்லாம் நமக்கு கொடுக்கல. ஏன்னா கொடுத்தா என்னை விட்டு என்ன செஞ்சிருவான்? அவருடைய அன்பின் மிகுதியினால நமக்கு கொடுக்காம இருக்காரு. சொல்றது புரியுதா? அவருடைய அன்பின் மிகுதினா, ஏன்னா கொடுத்தா என்ன செய்யறோம் நம்ம? ஆமா, நித்திய நரகத்துக்கு தான் போவோம். அதனால கொடுக்கல. அதான் ஒரு புஸ்தகத்துல எழுதியிருந்தாரு, தேவனுக்காக எதை வேணா இழக்கிறதுக்கு ஒருத்தர் துணிந்துருவான்னா அதை அவர் அறிந்து வைத்திருப்பார் என்றால் இந்த பூமியிலே அவர் அவனுக்கு கொடுக்காமல் இருக்கிற ஒரு ஆசீர்வாதமும் இருக்காதான். எல்லாத்தையும் கரெக்டா என்ன செய்ய, சம்பூர்ணமா வேண்டிய மட்டும் அவர் என்ன செஞ்சிருவாரு? கொடுத்துருவார். தாவீதுக்கு அப்படிதான் கொடுத்தார். ஏன்னா அவன் இருதயம் எதுல இல்ல? உலக காரியங்கள் இல்ல, வெள்ளியில பொண்ணுல இல்ல. அவன் எல்லாத்தையும் தூக்கி யாருக்கு கொடுத்துட்டான்? தேவாலயம் கட்டுறதுக்காக. ஆகவே அவனுக்கு திரளா கொடுத்தார். இன்னைக்கு நமக்கு கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அதன் மேல நம்முடைய ஆசை என்ன செஞ்சிடும்? போயிடும். அதன் மேல நம்முடைய கவனம் போயிடும். சாலமோன்னு பாருங்க, கடைசியில அவன் என்ன செஞ்சிட்டான்? எதை விரும்பினானோ அவன் ராஜாவாகிற வரைக்கும் கரெக்டா இருந்தான். ஆன உடனே 700 + 300 ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அவன் இறுதியுமே என்ன ஆயிடுச்சு? அப்படியே போயிருச்சு. ஆகவே இதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். ஆகவே ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து இந்த சத்தியத்தை இந்த காலையில நமக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த அதிகாரத்தினுடைய இதே போலியான சீஷர்கள் உண்மையான சீஷர்கள் யார் என்பதை வெளிப்படுத்துறது தான் இந்த 6ஆம் அதிகாரத்தினுடைய காரியமே. அதுல இந்த அற்புதம் நமக்கு இருக்குது, நல்லதுதான். அதனுடைய கருத்தை நாம் கவனமாக கவனிப்போம் என்றால் உண்மையான சீஷர்கள் ஆண்டவரை பின்பற்றுவார்கள். போலியான சீஷர்கள் சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவரை விட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம்? கேட்ட செய்திகள் தான், கேட்ட வசனங்கள் தான். உண்மையா ஆண்டவர் அறிகிற அறிவில வளரணுமா? அதான் நம்ம படிச்சோம், நம்ம பாடணும். இந்த பாட்டோடு தான் நம்ம ஆரம்பிச்சோம். இன்னும் உண்மை நான் என்ன செய்யணும்? அறியணும். அறிந்தா அடுத்த வார்த்தை அந்த பாடல் சொல்லுகிறது, இன்னும் உண்மை கிட்டி நெருங்கி. எல்லாரும் சேர்ந்து அதை பாடலாமா? இன்னும் இன்னும் உம்மை அறியணுமே, நான் இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, நான் இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் உம்மை எப்போது
முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிடாதீங்க. இன்னும் சில நிமிடங்கள் நான் முடிச்சிருவேன். திரளான ஜனங்கள் அவரிடத்துல வந்தாங்க. ஆனா 12 பேர் தான் இருந்தாங்க. அதுலயும் ஒருத்தன் என்னவாய் மாறிட்டான்? திருடனா மாறிட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 6 லட்சம் புருஷர்கள் எகிப்து தேசத்துல இருந்து விடுதலை பண்ணினாரு. ஆனா 2 பேர் மாத்திரம் தான் எங்க போனாங்க? கானானுக்குள் பிரவேசித்தார்கள். சொல்றதுக்கே பயமா இருக்குது. வனாந்திரத்துல வைத்து எல்லாரும் அழிக்கப்பட்டு போனார்கள். ஒரே காரியம், தேவனை விசுவாசிக்கல. இரண்டாவது, தேவன் செய்த நன்மைகளை சீக்கிரமா என்ன செஞ்சாங்க? மறந்து போனார்கள். காலுவெள்ள தேவனை விசுவாசி எவ்வளவு அற்புதங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்திருப்பாங்கல்ல. தினந்தோறும் அற்புதத்துலதான் வாழ்றான். தினந்தோறும் அற்புதத்தை தான் வாழ்றான். செங்கடல் பிளந்ததை பார்த்தாங்க. எகிப்து தேசத்துல 10 வாதைகளை பார்த்தார்கள். செங்கடல் பிளந்ததுங்க. பார்வோனும் அப்படி சேனையும் அந்த செங்கடல்ல மூழ்கடிக்கப்பட்டதை பார்த்தார்கள். முடிஞ்ச உடனே நல்ல ஆராதனை செஞ்சாங்க. மோசேயின் சகோதரி மிரியாம் தம்பூர் வாசித்தாலாம். எல்லா ஸ்திரீகளும் நடனம் பண்ணி கர்த்தரை என்ன செஞ்சாங்க? பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். குதிரை வீரனை அந்த செங்கடலில் அமிழ்த்தினவரை துதியுங்கள் என்று பாடுறாங்க. அந்த இடத்த படிங்க. ஃபர்ஸ்ட் வசனத்தை வாசிக்கலாமா? யாத்ராம் புஸ்தகத்துல அது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இந்த பாட்டு 15ஆம் அதிகாரம் யாத்ராகும். கர்த்தரை பாடுவேன். கர்த்தர் எப்படி சேர்ந்தாராம்? மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று கர்த்தரை என்ன செஞ்சாங்களாம்? அப்புறம் என் பலன், ரட்சிப்பு எல்லாம் சொன்னார். கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நல்லா பாடினாங்க. 15ஆம் அதிகாரம் கடைசியில பார்த்தா அவர்கள் கர்த்தரை என்ன செஞ்சாங்க? முறுமுறுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 3 நாள் பாருங்க, 22வது வசனம் பாருங்க. 3 நாள் அவர்களுக்கு என்ன கிடைக்கல? தண்ணீர் கிடைக்கவில்லை என்று படிக்கிறோம். 24வது வசனம், மோசேக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்க? முறுமுறுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய சுபாவம். பாட்டு பாடும்போது நல்லா பாடுவாங்க. ஆனா ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்து ஆண்டவர் என்ன செய்யறாங்க? இந்த கால் உள்ள ஒரு தீர்மானத்துக்குள்ள வருவோம். நான் தேவனை நல்லா விசுவாசிப்பேன். என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் குறைய சொல்ல மாட்டேன். ஆமா, என் தாசனாக யோபை போல ஒருத்தனும் இல்லைன்றது சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அவன் தன் வாயினாலே தேவனுக்கு விரோதமா என்ன செய்யல? தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யல. தேவனை முறுமுறுக்கல. என்ன வந்தாலும் சரி, நாம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். வாழ்க்கையில என்ன வேணா வரட்டும், ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. நமக்கு தெரிஞ்சுதா இல்லையா? ஆமா, ஆண்டவர் யார் நம்மளை கூட இருந்தாலும் இல்லாதனாலும், யார் நமக்கு உதவி செய்தாலும் உதவி செய்யலாட்டாலும் ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவரை விசுவாசி. இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம கிட்ட ஒரு ஆழமான ஒரு படிப்பினை வர வேண்டும். நான் தேவனை பின்பற்றுகிறவனா இருக்க வேண்டும். இந்த கடைசியில நம்ம படிக்கும் போது அந்த சீசன் ஒருத்தனும் என்ன செஞ்சிட்டான்? போயிட்டான். 30 வெள்ளி காசுக்காக இயேசு என்ன செஞ்சிட்டான்? காட்டி கொடுத்துட்டான். அந்த மரியாள் வெளியேறப்பட்ட அந்த தைலத்தை கொண்டு போய் ஊத்தணும்னா அவனுக்கு மூட் அவுட் ஆயிடுச்சு. இதை விற்று என்ன செஞ்சிருக்கலாம்? தரித்திரருக்கு அநேக பணத்துக்கு 300 பணத்துக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? விற்று இருக்கலாமே. அப்ப அதுல ஏதாவது இவனுக்கு ஒரு ஆதாயம் கிடைச்சிருக்கு. பணத்துக்காக ஆண்டவரை பின்பற்றுகிறார். அதுல ஒரு சீசன். இந்த செய்திகளை கேட்கிற நாம கவனமா இருக்கணும். ஆண்டவரை பின்பற்ற தீர்மானம் உடையவர்களார். அவரை பணிந்து கொள்ள, அவரை கனப்படுத்த ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. எல்லாவற்றையும் விட்டு அதை பின்பற்றக்கூடாது. அது பின்னாடி வரணும். தாவீது சொல்கிறார், நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரணும். நான் யாரை தொடருவேன்? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். அவர்தான். ஆமா, அந்த மனநிலைக்கு வந்துட்டா ஆபிரகாம போல நம்மளை ஆசீர்வதிச்சிருவார். அல்லேலூயா. ஆமா, வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானாயிரு. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன் தான். ஆனா நம்ம மனம் அதிலே, இருதயம் அதிலே என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை நாம் பாட போறோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்ற ஒரு பாடல். உண்மையாய் சொல்ல போறோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உண்மையா சொல்லுவோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்று அந்த பாடலை சேர்ந்து பாடுவோம்.